ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஹி பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ. ஓதிலும் முன்பேரன்றி மற்றோதால் உருகும் நின் திருவுரு நினைந்து காதன்மை பெரிது கையறவுடையல் கயல் நெடுங்கண் துயில் மறந்தால் பேதையேன் பேதை பில்லமை பெரிது தெல்லியல் வள்ளி நுண்மருங்குள் ஏதலர் முன்னா எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே. 108 திவ்யதேசங்களிலே தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திரு இடவெந்தை என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவம். இந்த திவ்யதேசத்திற்கு பெருமாள் இங்கு எழுந்தருளுவதற்கு முன்னால் இந்த ஊருக்கு வாமகவிபுரி அப்படின்னு பெயர். பிரசித்தமா வாமகவி அப்படின்னு ஒருத்தர் இருந்ததாகவும் அவர் வாழ்ந்தபடியினாலே இந்த ஊருக்கு வாமகவிபுரி அப்படின்ற பெயர் இருந்ததாகவும் அறியப்படுகிறது. அதுபோக அசுர குல கால நல்லூர் அப்படின்னு ஒரு பெயர். காலன் யமன் அப்படின்னு அர்த்தம். அசுர குல காலன், அசுரர் கூட்டங்களுக்கெல்லாம் யமன். யாரு? எம்பெருமான் சிவன் நாராயணன். எந்த அசுராலெல்லாம் நல்லவால பாகவதால சாதுக்களை சத்துக்களை ரிஷிகளை இவாளையெல்லாம் துவம்சம் பண்ணிண்டு ஹிம்சை பண்ணிண்டு வாழ விடாம பண்ணிட்டு இருந்தாலோ அவளுடைய கொட்டத்தை எல்லாம் அடக்கி அவளை சம்ஹரித்து துஷ்ட ராட்சசால் துஷ்ட அசுரால் இவாளுடைய குலத்துக்கு யமனாக திகழ்ந்த எம்பெருமான் அவன் வசிக்கக்கூடிய ஊர். வராகாவதாரத்திலும் பெருமாள் ஹிரண்யன் என்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணினது நமக்கெல்லாம் தெரியும். இங்க பெருமாள் வராகாவதாரத்தில் எழுந்தருள் இருக்கிறபடினாலே அசுர குலத்திற்கு யமனாக விளங்கிய எம்பெருமானுடைய நல்ல அழகான ஊர் அப்படின்னு அசுர குல கால நல்லூர் அப்படின்னு ஒரு பெயர். அதுபோக ஸ்ரீபுரி அப்படின்னு பெயர். தாயார் இங்கு நித்தியவாசம் பண்றதுனால ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வசிக்கிற ஊரான அப்படின்னாலே ஸ்ரீபுரின்னு பெயர். எம்பெருமான் இங்கு தினமும் கல்யாணம் செய்து கொண்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்க போறது. ஒரு ரிஷிக்கு 360 பெண்கள். அந்த 360 பெண்களை எம்பெருமான் தினம் ஒருத்தியா கல்யாணம் பண்ணிட்டார். ஆகையினாலே நித்தியம் கல்யாணம் பண்ணிட்டதுனால பெருமாளுக்கு நித்திய கல்யாணன் அப்படின்னு பெயர். இங்கே அந்த நித்திய கல்யாணனுடைய ஊரான் அப்படின்னாலே நித்திய கல்யாணபுரி அப்படின்னு ஒரு பெயர். திரு இட எந்தை அப்படின்னா தன்னுடைய இடது தொடையிலே பூமி பிராட்டி அல்லது பெரிய பிராட்டின்னு சொல்லக்கூடிய லட்சுமியை அமர்த்தி வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் எந்தை என்னுடைய தந்தை அப்படின்னு திருவிடந்தை அப்படின்றதுக்கு அர்த்தம். திருவிட வெந்தை அப்படின்னு ஆழ்வார் பாடினத இப்ப பேச்சு வழக்குல திருவிடந்தை திருவிடந்தைன்னு சொல்றான். இத திரு இடந்தை அப்படின்னும் கூட பிரிக்கலாம். திரு இட எந்தை அப்படின்னு இல்லாம திரு இடந்தை அப்படின்னும் பிரிக்கலாம். திருவிட வெந்தை அதை பிரித்தா திரு இட எந்தை. இடப்பக்கத்திலே தாயாரை வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிற பெருமாள். திரு இடந்தை, திரு பிளஸ் இடந்தை திருவிடந்தை அப்படின்னு பிரித்தால் பூமியை இடந்து எடுத்தவன் வசிக்கக்கூடிய ஊர் அப்படின்னு அர்த்தமாறுது. இடத்தல் அப்படின்னா தோண்டுதல் அகழுதல் அப்படின்னு அர்த்தம். டிக்கிங்னு சொல்ற மொழியோ இங்கிலீஷ்ல. பூமி பிராட்டியை அசுரன் மறைத்து வைத்தான். எம்பெருமான் அதற்கு தகுந்தது போல பன்றியாக வராகமாக அவதாரம் பண்ணி தன்னுடைய கோடுகளாலே பூமியை இடந்து தோண்டி எடுத்தான். இடந்த எந்தை இடந்தை, இடந்த எந்தை இடவெந்தை, இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இந்த ஊருக்கு. வாமகவிபுரி, அசுரகுல காலநல்லூர், திருவிடவெந்தை, திருவிடந்தை, நித்திய கல்யாணபுரி, ஸ்ரீபுரி அப்படின்னு பல திருநாமங்கள் இந்த ஊருக்கு பிரசித்தமா வழங்கப்படுறது. திருமங்கையாழ்வாராலே மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம்.
ஆழ்வார் இடவெந்தை அப்படின்னு குறிப்பிடுறார் திவிதேசத்தை. ஆழ்வார் பாடின 10 பாசுரங்களிலும் இடவெந்தை எந்தை பிரானே அப்படின்னு தான் பாடுறார். பெருமாள் இங்கு வராக அவதாரம் பண்ணினபடியினாலே வராகபுரி அப்படின்னு கூட ஒரு பெயர் உண்டு இந்த ஊருக்கு. அதையெல்லாம் ஸ்தலபுராணத்திலே பார்க்க போறோம். ரொம்ப சின்ன கிராமமா இருந்தாலும் கூட இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய சூழல் இந்த ஊரிலே நிலவுகிறது அப்படின்றது மனதுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். சமுத்திர தீரத்திலே கடற்கரையிலே இருக்கக்கூடிய அழகான கிராமம். மாநகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் கூட மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு ரம்யமான சூழல். சமுத்திரத்தினுடைய கரை, சவுக்கு தோப்பு, தைல தோப்பு போன்ற காடுகள், நிறைய குளங்கள், குளம் நிறைய நீர், வயல்கள், செடி கொடிகள் அப்படின்னு பசுமையா மனதுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய, பெருமாளும் பிராட்டியும் விரும்பி வசிக்கக்கூடியதான ஆச்சரியமான ஏகாந்தமான ரம்யமான ஒரு திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தினுடைய அழகு, சமுத்திரக்கரையிலே இந்த திவ்யதேசம் குளிர்ந்த காற்றிலே இருக்கக்கூடிய குளிர்ச்சி, இதையெல்லாம் அனுபவித்த ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இந்த இடவெந்தைன்னு சொல்லக்கூடிய ஊரை சாதாரணமா சொல்லல ஆழ்வார். ஏறார் பொழில் சூழ் இடவெந்தை அப்படின்னார். பொழில் அப்படின்னா சோலை, தோட்டம், தோப்பு அப்படின்னு எல்லாம் அர்த்தம். ஏறார் அப்படின்னா அழகு நிறைந்த, அழகே வடிவான சோலைகளாலே சூழப்பட்ட திருவிடந்தை. இந்த திருவிடந்தையே எப்படி இருக்கான்? அழகிய சோலைகளுக்கு நடுவே இருக்கான். திருவிடந்தைய சுத்தி சர்க்குலரா எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் அழகிய சோலைகள், தோப்புகள், துறவுகள் தான். அப்படி அழகிய பொழில்களாலே சூழப்பட்ட திருவிடவெந்தை அப்படின்னுட்டு ஏறார் பொழில் சூழ் இடவெந்தை அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுறார். கிட்டத்தட்ட இது வராக பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஊரா அல்லது வராக பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆசிரமமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தை போல நீர்நிலை என்ன, தோட்டங்கள் என்ன, தோப்புகள் என்ன, மனது ஒருமித்து தியானமோ தவமோ யாகமோ பண்ணுவதற்கு ரிஷிக்கு ஒரு ஏகாந்தமான ரம்யமான சூழல் தேவை. அதுபோல இந்த ஊர் இருக்கிறபடினாலே இது ஒரு ஆசிரமமோன்னு சொல்லும்படியான ஒரு ஏகாந்தமான சன்னிவேசம். இப்ப ஏற்பட்டதான ஆச்சரியமான திருவிடந்தையிலே பெருமாள் மூலவர் லக்ஷ்மி வராக பெருமாளாக நின்ற திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட சேவை சாதிக்கிறார். லக்ஷ்மி வராகன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். சொல்ல சொல்ல பெருமாளுடைய படங்களையும் அப்படியே சேவிச்சுண்டா அனுபவத்துக்கு நல்லா இருக்கும். பெருமாள் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்களாலே தன்னுடைய தர்மபத்னியான அகிலவல்லி நாச்சியார்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியை அணைத்துக் கொண்டு தன்னுடைய வலது திருவடியை பூமியிலே ஊன்றிக்கொண்டு இடது திருவடியை தன்னுடைய அடியவனான திருவனந்தாழ்வான்னு சொல்லுகிற ஆதிசேஷன் மீதும் அவனுடைய தர்மபத்னியினுடைய தலை மீதும் வைத்து ஆசீர்வதிப்பது போல எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான காட்சி. வராகன்ல ஸ்வேதவராகன், கோலவராகன், யக்ஞவராகன், பூவராகன், லக்ஷ்மி வராகன் அப்படின்னு எல்லாம் நிறைய வராகன் உண்டு. அதிலே இந்த எம்பெருமான் லக்ஷ்மி வராகன். ஏன்னா இந்த எம்பெருமான் மடியிலே அமர வைத்துக் கொண்டிருப்பது அகிலவல்லி நாச்சியார்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி, பெரிய பிராட்டியார், தாயார். பூமியை இடந்தெடுப்பதற்கு தகுந்தபடி 2 கோடுன்னு சொல்லக்கூடிய தந்தத்தை போன்ற கொம்புகளோட காட்டு பன்றியாக பெருமாள் பண்ணின அவதாரம் தான் வராக அவதாரம். அப்படி பூமி பிராட்டியை மீட்டவன் பூமியோடு தானே இருக்க வேண்டும். அப்படின்னா பூமி பிராட்டியோடு எம்பெருமான் இருந்ததான வராக அவதாரத்தில் மட்டும் லக்ஷ்மி தேவின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டி எம்பெருமானை விட்டு பிரிந்து விட்டாளா என்ன? எப்போதும் போல எம்பெருமானுடைய திருமார்பிலே வசிக்கிறாள் அல்லவா? அன்னைக்கு பூமியை இடந்து பூமியை மீட்பதற்காக அவன் வராகாவதாரம் பண்ணி பூமியை இடந்தெடுத்து பூமி தேவியை காப்பாத்தி தன்னுடைய மடியில வச்சுட்டாலும் கூட அப்போதெல்லாம் கூட மார்பிலே மகாலட்சுமி வசிச்சுட்டுதானே இருந்தா. அன்னைக்கு மார்பிலே ஏந்திய மகாலட்சுமியை இன்று மடியிலே ஏந்திருக்கிறான். இங்கே அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால பிராட்டியை இடது பக்கத்திலே அமர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த இடவந்தை,
பெருமாளுடைய திருமுக மண்டலம் ரொம்ப நேர்த்தியான திருமுக மண்டலம். இங்கே சாட்சாத் ஒரு பன்றியானது எப்படி இருக்குமோ அதை போலவே நன்னா நுணுக்கமா பெருமாளுடைய திருமேனியை பண்ணியிருக்கா. அனுபவிக்க அனுபவிக்க வராகாவதாரத்தை நேர சேவிப்பது போலவே இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம் இது. திருமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய வராகன் ஸ்வயம்பு மூர்த்தியானபடியினாலே ரொம்ப சின்ன பெருமாள். ஆனா இந்த எம்பெருமானை நன்னா நுணுக்கமா பெருமாளுடைய திருமுகம், திருக்கை, திருக்கண், திருவயிறு அந்த மாதிரி ஒரு ஒரு அம்சத்தையும் அனுபவிக்கலாம்படியா பெரிய பெருமாள் இவர். அப்படி பெரிய திருமேனியோடு கூட எந்த தன்னுடைய கோடுகளாலே பூமியை இடந்து மீட்டானோ அந்த கோடுகளும் கூட நன்றாக சேவை சாதிக்கும்படி எம்பெருமான் பிரகாசிக்கிறான். இங்கே அழகா அந்த எம்பெருமானுடைய கோடு ஒரு பிறை நிலாவை போல வளைந்து நன்னா கூர்மையா சேவை சாதிக்கிறது. அங்கே இப்ப போய் மூலவரை சேவிச்சிங்களானா அந்த கோட்டுக்கு ஒரு சின்ன கவச்சம் கூட சமர்ப்பிச்சிருக்கான். நன்னா பளிச்சுன்னு தெரியுது, அப்படியே சொர்ண கலர்ல மின்றது அப்படியே அந்த கோடு. அந்த கோட்டாலே தானே இடந்து பூமி பிராட்டியை மீட்டான். நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய், 2 கோடுகள் பெருமாளுக்கு, 2 கொம்பு போல இருக்கு, 2 தந்தம் போல. அதாலே பூமியை தோண்டி பூமியை மீட்டு அந்த 2 தந்தங்களுக்கு நடுவே பூமியை வைத்துக் கொண்ட எந்தையே அப்படின்னு தானே திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் பாடுறார். அந்த காட்சியெல்லாம் ரொம்ப நன்னா ஆச்சரியமா சேவிக்க முடியறது. இங்கே பெருமாளுடைய திருமடியிலே இருக்கக்கூடியவள் அகிலவல்லி நாச்சியார்னு சொல்லக்கூடிய தாயார். பெருமாளுடைய திருவடியின் கீழே திருவனந்தாழ்வானையும் அவனுடைய தேவியையும் சேவித்துக் கொள்கிறோம். இவர் மூலவர். உற்சவருடைய படத்தையும் அடியன் ஷேர் பண்றேன். உற்சவருக்கு நித்திய கல்யாண பெருமாள்னு பெயர். காலவ ரிஷின்னு சொன்ன ரிஷியினுடைய 360 பெண்களை தினம் ஒரு பெண்ணாக திருமணம் செய்து கொண்டார் பெருமாள். நித்தியமும் கல்யாணம் பண்ணி கொண்ட பெருமாளானபடியினாலே நித்திய கல்யாண பெருமாள். வருஷத்துல 365 நாள்னு சொல்றோம், அதுல 360 கல்யாணம் பண்ணிட்டான். 5 நாள் மட்டும்தான் பாக்கி. கிட்டத்தட்ட அநேகமா வருஷம் முழுக்க கல்யாணம் பண்ணிட்டான். அதனால நித்தியம் கல்யாணம் பண்ணிட்டவன் நித்திய கல்யாண பெருமாள்னு பெயர். நித்தியம் கல்யாணம் பண்ணிட்ட பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள்ன்றது ஒண்ணும். கல்யாணம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். நித்தியம் எல்லோருக்கும் வரவாளுக்கெல்லாம் மங்களத்தை தரக்கூடிய பெருமாள் இவன். யாருக்கு எது மங்களமோ, யார் எந்த மங்களத்தை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவன். கல்யாணம் ஆகலைன்றவாளுக்கு பிரார்த்திச்சுண்டா கல்யாணம் ஆறுது, குழந்தை பிறக்கிறலேன்றவாளுக்கு குழந்தை பிறக்கிறது. யார் என்ன வாழ்க்கையில வேண்டாளோ அது கிடைச்சா அவளுக்கு மங்களம். அது என்ன வேண்டிட்டு வந்து பிரார்த்திச்சாலும் கிடைக்கிறது. நித்தியம் கல்யாணம் பண்ணிண்டவன் மட்டும் இல்ல, நித்தியம் கல்யாணம்னு சொல்லக்கூடிய மங்களத்தை வருபவர்களுக்கெல்லாம் அருள்பவன். அதனாலும் நித்திய கல்யாண பெருமாள். அது மட்டும் இல்லாமல் எது உசந்த கல்யாணம், ஆத்ம விவாகம்னு சொல்லக்கூடியது உசந்த கல்யாணம். ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய நமக்கும் பரமாத்மாவான எம்பெருமானுக்கும் நடக்கக்கூடிய ஆத்ம விவாகம். அதாவது எம்பெருமானிடத்திலே இருந்து வந்த நாம திரும்ப எம்பெருமானையே சென்று அடையாமல் இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழாவெட்டியினுடைய நிலையை போன்றது. அவள் எங்கு வாழ வேண்டும்? கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும். எப்படி வாழறது? சரணாகதி பண்ணா திரும்ப அவனோட சேர்ந்து வாழலாம் போய் எங்கே. அப்படி நிறைய பக்தர்கள் தினம் பிரார்த்திச்சுண்டு பெருமாள் திருவடியில மாலை சமர்ப்பிச்சு மாலை மாத்திக்கிறார். எத்தனையோ பேர் சரணாகதி கூட பண்றா எம்பெருமானிடத்திலே. அப்படி வசந்த ஆத்ம விவாகம்னு சொல்லக்கூடிய பக்தாலும் எம்பெருமானும் மணப்பதாகிற கல்யாணங்களும் நித்தியம் நடக்கிறது. அதனாலும் நித்திய கல்யாண பெருமாள். கல்யாண பெருமாள் அப்படின்னா மாப்பிள்ள, கல்யாண மாப்பிள்ள, மணவாளன், அழகிய மணவாளன் அர்த்தம். அதற்கு ஆதாரமா பெருமாளுடைய வலது கன்னத்திலே கல்யாண மாப்பிள்ளைக்கு இடுவது போன்ற பொட்டு, மை பொட்டு இருக்கா. அந்த மை பொட்டு இல்லாம பெருமாளை சேவிக்கவே முடியாது. இங்கே நெத்தியில திலக்கமோ திருமணோ இல்லாம கூட சேவிச்சுடலாம் திருமஞ்சன காலத்துல. ஆனா அந்த மை பொட்டு இல்லாம பெருமாளை சேவிக்கவே முடியாது நித்தியம். அப்படி நித்தியம் கல்யாணம் பண்ணிக்கொண்டு கல்யாண மாப்பிள்ளையாக சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். இவனும் கூட அழகா மலர்ந்த திருமுகத்தோட மேலிரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரத்தாலே அபயஹஸ்தத்தை காட்டிக்கொண்டு இடது திருக்கரத்தாலே கதையை ஏந்தி கொண்டிருக்கக்கூடியதான காட்சி. ஏற்கனவே பலமுறை சொன்னது போல சில உற்சவர்களுக்கு திருமேனியிலேயே கதை இருக்கும், சில உற்சவருக்கு கதையை பற்றி கொண்டிருப்பது போல கை இருக்கும், அதுல கதையை கொண்டு சுருகுவார். அதுல 2வது ரகம் இந்த எம்பெருமான். ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் ஆச்சரியமா எம்பெருமான் பக்கத்திலே உபயநாச்சிமாரா எழுந்தருளி மலர்ந்த முகத்தோட சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான சன்னிவேசம். ஒரு திருமஞ்சன அவசரத்திலே எடுத்த படம். அதனால ஏகாந்தமா பெருமாள் தாயார நன்னா திருவாபரணங்கள் இல்லாம முழுசா அனுபவிக்க முடியுது.
இவர் உற்சவர், நித்திய கல்யாணம்னு சொல்லக்கூடிய பெருமாள். தாயார் மூலவரும் உற்சவரும் சேர்ந்த படமும் கொடுத்திருக்கேன். தனிக்கோயில் நாச்சியாரா தாயார் அரசு செலுத்துகிறாள். இங்கே பெருமாளை போல நானும் ஈஸ்வரிதான் என்று செங்கோலாட்சி பண்ணுபவளாக தனக்குன்னு தனி ராஜ்யமா தனிக்கோயில் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனிக்கோயில் நாச்சியார். அதிகாரார்ச்சைன்னு சொல்ற மூலியம். மூலவர் உற்சவர் ரெண்டு பேருக்கும் ஒரே திருநாமம் தான், கோமளவள்ளின்னு திருநாமம். கோமளவள்ளி தாயார். இந்த தாயாரை கூட திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நேத்து பார்த்த திருநீர்மல திவதேசத்திலையும் அணிமாமலர் மங்கையோடு அன்பளவின்னு தாயாருடைய திருநாமம் மங்களாதாசனம் பண்ணப்பட்டது. இன்றும் கூட திருவிடவந்தையிலே கோமளவள்ளின்னு தாயாருடைய திருநாமம் மங்களாதாசனம் பண்ணப்படுகிறது. அப்படி தாயார் திருநாமம் குறிப்பிடப்பட்ட சில திவதேசங்கள்ல இதுவும் ஒண்ணுன்றது குறிப்பிடத்தக்கது. தாயார் மேலிரண்டு திருக்கரங்களாலே தாமரையை ஏந்திக் கொண்டு கீழிரண்டு திருக்கரங்களை அபயஹஸ்தமாகவும் வரதஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு இவளும் புதுமண பெண்ணாக கன்னத்திலே கல்யாண பெண்ணுக்கு இடப்படுகிற அந்த மெய்யையும் இட்டுக்கொண்டு திருமண கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய கல்யாணமான ஒரு நாச்சியார். கல்யாணமான அப்படின்னா திருமணமானன்றதை விட மங்களகரமான சுபத்தை தரக்கூடிய, எப்போதும் தானும் மங்களமா இருந்துட்டு வரவாளுக்கும் மாங்கல்யம்னு சொல்லக்கூடிய மங்களத்தன்மையை தரக்கூடிய அப்படின்னு எல்லாம் அர்த்தம். அப்படி தீர்க்க சுமங்கலியா இருக்கக்கூடிய தாயார். இங்கே வராக பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதியை தவிர உபசன்னதிகள் விஸ்வக்சேனர், கருடர், ஆழ்வாராச்சாரியால் அவள்லாம் இருக்கா. அது போக பிரதான சன்னதின்னு பார்த்தா இங்கே ஒரு ரங்கநாதர் சயனித்துக் கொண்டிருக்கிறார். பள்ளிகொண்ட பெருமாள் ரங்கநாத சுவாமி அப்படின்னு திருநாமம் இருக்கு. முதல்ல சன்னதி உள்ள நுழையறச்சையே நமக்கு வலது பக்கத்துல இந்த ரங்கநாத சன்னதி தான் இருக்கும். ஒரு மேடு ஏறி போய் மேடையில சேவிக்கிறா கூட இருக்க. ஒரு 5-6 படி ஏறி போனோமானா ஒரு மேட்ல ஒரு மண்டபத்திலே ஆச்சரியமா திருநீர் மலை மேல சயனிச்சுட்டு இருக்கிற மாதிரி ரங்கநாதர் திருவனந்தாழ்வான் மேல சயனிச்சுட்டு இருக்கார். ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் திருநீர் மலை மேல இருக்கிறது போலவே இங்கேயும் இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு ஏவல் பணிகளை கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கா. உற்சவர் ரங்கநாதனும் உபயமாட்சிமாரோட ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அழகிய மணவாளனை போல கஸ்தூரி திலகத்தை சாற்றிக் கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆச்சரியமான காட்சி. உற்சவர் கிட்டத்தட்ட நம்பெருமாளே தான். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரம், கீழே அபயஹஸ்தமும் கதையும் ஏந்திக் கொண்டு நெற்றியிலே கஸ்தூரி திலகத்தோட சேவை சாதிக்கிறார். சக்கரம் மட்டும் பிரயோக சக்கரம் இல்லாமல் சாதாரண சக்கரமாக இருக்கிறதுன்றது ஒரு வித்தியாசம். இந்த எம்பெருமானுடைய நாச்சியார் ஸ்ரீரங்க நாச்சியார். அந்த படத்திலேயே ஓரமா சேவிச்சிங்களானா உற்சவர் ஆச்சரியமா எழுதிருக்கா. மூலவர் உபயநாச்சிமாரா எழுந்திருக்கா பெருமாளோட சேர்ந்து. இவாள்லாம் இங்க இருக்கக்கூடிய வேறு வேறு சன்னதி எம்பெருமான்கள். இப்போ பிரதானமான பெருமாள் மூலவர் இந்த லட்சுமி வராகனை அனுபவிக்கிறோம். ஒரு திருவடியை பூமியிலே ஊன்றிக்கொண்டு இன்னொரு திருவடியை ஆதிசேஷ தம்பதிகளின் தலையிலே வைத்துக் கொண்டு அகிலவல்லி நாச்சியாரை இடது தொடையிலே தாங்கிக் கொண்டு பூமி பிராட்டிக்கு அன்னைக்கு எப்படி மடியில அமர்த்தி வச்சுண்டு சர்மஸ்லோகத்தை, வராக சர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ணினானோ அந்த கோலத்திலே எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான். இங்கே அன்னைக்கு உபதேசம் பண்ணினது பூமிக்கு, இன்று லட்சுமிக்கு. உற்சவர் தாடையிலே பொட்டுடன் கூட இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள். தாயார் கோமளவள்ளி நாச்சியார். ஆண்டாளுக்கும் ரங்கநாதனுக்கும் ரங்கநாயகிக்கும் சன்னதி உண்டு. விமானம் எப்போதும் நித்தியம் கல்யாணம் பண்ணி கொண்ட பெருமாள், பலருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடிய பெருமாள், எல்லோருக்கும் மங்களத்தை தரக்கூடிய பெருமாள் உரைகிற விமானமானபடியினாலே கல்யாண விமானம்னு பெயர். தீர்த்தம் வராக பெருமாளுடைய தீர்த்தமானபடியினாலே வராக தீர்த்தம். நித்திய கல்யாண பெருமாளுடைய தீர்த்தமானபடியினாலே கல்யாண தீர்த்தம் அப்படின்னு 2 திருநாமங்கள் தீர்த்தத்துக்கு. பெருமாள் மார்க்கண்டேயர், வருணதேவன், காலவ மகரிஷி, மகாபலி சக்கரவர்த்தி இவாளுக்கெல்லாம் பிரத்யட்சமா சேவை சாதிச்சிருக்கார். ஸ்தல விருட்சம் புன்னை மரம். வைகானச ஆகம ரீதியிலே பெருமாளுக்கு திருவாராதனங்கள் உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் ஒருத்தர் மட்டும் 13 பாசுரங்களாலே மங்களாசனம் பண்ணியிருக்கிறார். ஒரு பதிகம் 10 பாசுரங்கள் திருவிடந்தைக்கு இடவந்தை எந்தை பிரானேன்னு நாயகி பாவத்திலே பாடியிருக்கிறார். அதுபோக திருவேங்கடமுடையானை அனுபவிக்கிற போது திருவிடந்தை எம்பெருமானை ஒரு பாசுரத்திலே குறிப்பிடுகிறார்.
அது போக மடல்ல 2 இடத்துல சொல்றார், மொத்தம் 13 பாசுரங்களாருது. இந்த ஊர் ஆச்சரியமா சமுத்திர கரையிலே இருக்கிறது. இந்த ஊர் எல்லைக்கு வந்துட்டோம், அந்த ஷாப்பிங்ல இறங்குறோம் அப்படின்னா முதல்ல நம்ம சன்னதி தெருன்றது ஒரே தெரு, பெரிய ரோடு மாதிரி இருக்கும். அதுல போறச்ச நுழையறச்சியே நமக்கு இடதுபுறத்திலே ரோடு மேலேயே நமக்கு ஆச்சரியமா சேவை சாதிக்கக்கூடியது இந்த வராக தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கல்யாண தீர்த்தம், புஷ்கரணி குளம் சேவையாருது. உத்தமமான திருக்குளம் இது. எதனால அப்படி சொல்றேன் அடியேன்னா, இந்த வராக பெருமாள் இந்த குளத்திலே இருந்துதான் தோன்றினார்னு ஸ்தல புராணம் சொல்ல போறது. இந்த குளத்துலதான் பெருமாள் வராகனா சேவை சாதிச்சாருன்னு சொல்ல போறது. அதனால பெருமாள் சம்பந்தம் இருக்கிறபடினாலே, பெருமாள் தோன்றியபடினாலே உத்தமமான பவித்திரமான தீர்த்தம் இது. பவித்திரம்ன்றது ஒரு பக்கம், நிஜமாவே அந்த குளத்துல போய் இறங்கி தீர்த்தமாடி அப்படி சுத்தி சேவித்தோமானா மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். எதிரில பார்த்தா நல்ல சவுக்கு தோப்பு, பின்பக்கம் சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய அலைகள் அப்படி நல்லா சத்தம் கேட்கும், சில்லுன்னு காத்தடிக்கும். நம்ம பின்னால சுத்தி பார்த்தோமானா ஆச்சரியமா செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்கக்கூடிய ரம்யமான இடம். அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடிட்டோ தீர்த்தத்தை சேவிச்சுட்டோ அப்படியே போனோமானா பெருமாள் சன்னதி வருது. சன்னதிக்கு முன்னாலே பெரிய கருங்கல் மண்டபம், ராஜகோபுரம். ராஜகோபுரத்தை தாண்டி கோவிலுக்குள்ள போறச்ச முதல்ல நமக்கு வலதுபுறத்திலே ஒரு மேடையின் மேலே ரங்கநாதர் சன்னதி, ரங்கநாதர் அனுபவிச்சுட்டோம். உள்ள பிரதட்சிணமா போனா கருடன் சன்னதி, கருடன் சன்னதிக்கு நேரே பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான கர்ப்பகிரகம். அங்கே பெருமாள் அகிலவல்லி நாச்சியார மடியில வச்சுண்டு வராகனா சேவை சாதிக்கிறான். உற்சவர் கூடையில் இருக்கார். தாயார் சன்னதி, தனி சன்னதி, இவ்வளவுதான் கோவில். இப்ப ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். குச்சிக மகரிஷின்னு ஒரு மகரிஷி, கௌசிகர் அப்படின்னு சொல்லுவா அவரை. அவர் கேட்கிறார், இந்த உத்தமமான வாமகவிபுரின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு வராக பெருமாள் எப்படி வந்து சேர்ந்தான் அப்படின்ற சரித்திரத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னுட்டு புலஸ்திய மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷியை பிரார்த்திக்கிறார். இப்படி குச்சிக மகரிஷி பிரார்த்திக்க புலஸ்தியர் பதில் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்தல புராணம். வராக பெருமாளுடைய கஷேத்திரமானபடியினாலே வராக புராணத்திலே இருக்கக்கூடியதான ஸ்தல புராணம். என்ன சொன்னார் புலஸ்தியர்? 4 யுகங்கள்ல திரேதாயுகம்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. முன்னொரு காலத்திலே ஏதோ ஒரு திரேதாயுகத்திலே மேகநாதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு பலி அப்படின்னு ஒரு புள்ள இருந்தான். அந்த புள்ளையும் தகுந்த வயசு வந்த உடனே இளவரசனாகி அவனும் பின்னாலே ராஜாவானா, பெரிய சக்கரவர்த்தியானா. அதனாலே அவனுக்கு பலி சக்கரவர்த்தின்னு பெயர் வந்தது. மகா வீரனானபடியினாலே மகாபலின்னு அவனை சொல்றது உண்டு. அந்த காலத்திலே, அதாவது அவனுடைய ஆட்சி காலத்திலே மாலி, சுமாலி, மால்யவான் அப்படின்னுட்டு 3 அரக்கர்கள் தேவர்களோட யுத்தம் பண்ணி ஸ்வர்கலோகத்தை கைப்பற்றி இவா இந்திரனாலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி போறா. பெரிய படையோட மோதி பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்கு போறதுனால தங்களுடைய அசுரர்களிலே ஒருத்தன் பெரிய பலவானா பலசாலியா இருக்கான், மகாபலின்னு பெயர். அவன் பெரிய சக்கரவர்த்தி. அவனுடைய உதவியை கேட்கலான்னுட்டு போய் கேட்கிறான். கேட்டா நான் பண்ண மாட்டேன்னு பலி முதல்ல மறுத்துட்டான். சரி, பலியினுடைய உதவி இல்லாமல் நாமளே போய் மோதி பார்ப்போம். இவா 3 பேரும் போய் தேவர்களோட யுத்தம் பண்ணினா யுத்தத்துல அவா ஜெயிச்சுட்டா, இந்த அசுரர்கள் 3 பேரும் தோத்துட்டா. மாலி, மால்யவான், சுமாலி 3 பேரும் தோத்துட்டா. அவளுக்கு அவமானமா போயிடுத்து. அவளால சகிச்சுக்க முடியல, ஜீரணிச்சுக்க முடியல தங்களுடைய தோல்விய. சரி, எதிரி கிட்ட அசிங்கப்படுறது நம்மளவங்கிட்டே அசிங்கப்படலாம். இன்னொரு முறை பலிய போய் கேட்கலாம், இன்னொரு முறை வரியான்னு கேட்கலாம். கூட்டு வந்தானா அவனோட போய் சண்டை போட்டு அவளை ஜெயித்து தகுந்த பாடம் கற்பிக்க வேணும் அவர்களுக்கு. அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணினா, திரும்ப இவா 3 பேரும் பலிய போய் பிரார்த்திச்சா. தங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் தோத்து போய் வந்தது அசுரகுலத்துக்கு ஒரு அவமானம். இப்ப நம்மளை அடக்கிறதுக்கு அசுராலே கிடையாதுன்னு தலகணம் ஏறி போயிடும் தேவாளுக்கெல்லாம், குறிப்பா இந்திரனுக்கு. ஆகையினாலே இவா 3 பேர் தோத்துட்டான்னு நினைக்க கூடாது. மொத்த அசுர குலமே தோத்து போயிடுத்துன்னு நினைச்சுட்டு இதை கௌரவ பிரச்சனையா எடுத்துட்டு நாம இறங்கி காரியம் பார்க்கணும்னுட்டு, சரி வாங்கோனா இந்த முறை உங்களுக்கு துணைக்கு வரேன்னு பலி இவன் மகா பலசாலியானபடியினாலே தேவர்கள், இந்திரன் முதலான தேவர்கள்லாம் இவனிடத்துல தோத்துட்டா, இவன் ஜெயிச்சுட்டான். இப்ப அசுரா ஜெயிச்சுட்டா, இந்திர முதலான தேவர்கள்லாம் தோத்துட்டா. இந்த யுத்தத்திலே மகாபலி பல தேவர்களை கொல்லும்படியா எடுத்து நிறைய பேர் செத்து போயிட்டா. தேவர்களுக்கு சார்பா சண்டை போட வந்தவள்லாம். சரி, 1000 இருந்தாலும் யுத்தமாவே இருந்தாலும் கூட தேவர்களை கொண்டதெல்லாம் பாவமாச்சு. அந்த பாவம் போனோம்னா என்ன பண்றது அப்படின்னு பூலோகத்துக்கு
இந்த இடத்திலே ஒரு வனத்திலே தபஸ் பண்றான் இவன். நான் தேவர்களை கொண்ட பாவம் எல்லாம் போனோம் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு தபஸ் பண்றான். பெருமாளை நோக்கி தபஸ் பண்ண போது இவன் ஸ்ரத்தையா தபஸ் பண்றதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த பெருமாள் வராக ரூபியாக இந்த இருக்கக்கூடிய வராக புஷ்கரணியிலே எம்பெருமான் தோன்றி சேவை சாதித்தான். வராக குளம்னு சொல்லக்கூடிய இந்த புஷ்கரணியிலே பெருமாள் வராக ரூபியா எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அப்போ வெறும் வராகனா மட்டும்தான் பெருமாள் சேவை சாதிக்கிறான். கோல வராகன், கோல வராகம் அப்படின்னா அழகிய வராகம்னு அர்த்தம். மடியில இந்த அகிலவள்ளி தாயாரும் இல்ல, பூமி பிராட்டியும் இல்ல, வராகன் மட்டும் எழுந்தருளி சேவை சாதித்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்துடுறேன், மன்னிச்சுடுறேன்னு பெருமாள் அவனுக்கு பிராயசித்தத்தை ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணிட்டார். இப்படி பலிக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக வராக குலத்திலே வராக பெருமாளா எழுந்தருளின பெருமாள் இவன். அதனால இது வராகபுரி. வராக பெருமாள் தோன்றியபடினாலே வராக தீர்த்தம்னு பெயர் இதற்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வடநாட்டுல சரஸ்வதி நதிக்கரையிலே குணி அப்படின்னு ஒரு மகரிஷி தவம் பண்ணிட்டு இருந்தார். அந்த மகரிஷிக்கு ஒரு பொண்ணு உண்டு. அந்த ரிஷி ஸ்வர்க்கம் போனோம் அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய பொண்ணு அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு அவருடைய சிஷ்ய போல கூடவே இருந்துட்டு இருந்தா. இப்போ முனிவர் சொர்க்கம் போற காலம் வந்துடுத்து, சொர்க்கத்துக்கு போயிட்டார், அதாவது அவர் செத்து போயிட்டார். அவருடைய காலத்துக்கு பின்பு அந்த பொண்ணு தனியாயிடுறா. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஷியினுடைய குமாரத்தியான அப்படின்னாலே அவளும் அப்பாவை போல நாமளும் தபஸ் பண்ணி நாமளும் சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னுட்டு தவம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி தவம் பண்ணிட்டே இருக்கா. பண்ண ஆரம்பித்த கொஞ்ச சமயத்துல நாரதர் அங்க வந்து விடுறார். பெண்ணே, நீ திருமணமாகாத பெண், கல்யாணம் பண்ணிக்காதவாளுக்கு ஸ்வர்க்கத்திலே இடம் கிடையாது. நீ கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஸ்வர்க்கத்திலே உனக்கு இடம் உண்டு. ஆகையினாலே நீ தபஸ் பண்றதெல்லாம் வீண். ஒரு ரிஷியனுடைய பெண்ணா இருந்துட்டு இதை கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்ப வாழ்க்கையை வாழு, பிறகு உய்வதற்கான வழியை, மோட்சத்துக்கு போறதுக்கான சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை தேடு அப்படின்னு உபதேசம் பண்றார் சுவாமி. அதை பத்தி எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. காரணம் என்னன்னா, அப்பாவுக்கு அம்மா இல்ல, நான் மட்டும்தான். அதனால நிறைய சேவகமும் பணிவிடையெல்லாம் பண்ணியே எனக்கு வயசாயிடுத்து. நான் கன்னி பெண் தான், இருந்தாலும் கூட ரொம்ப வயசாயிடுத்து. இத்தனை வயசுல என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பா? வயது முதிர்ந்த கன்னியான என்னை யாரானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சாலானா வேணா நான் பண்ணிக்கிறேன், அப்புறம் தபஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல, அந்த சரஸ்வதி நதிக்கரையிலே தபஸ் பண்ணிட்டு இருந்த மற்ற ரிஷிகளை எல்லாம் நாரதர் போய் கேட்கிறார். இந்த மாதிரி இந்த பெண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா? இந்த பெண் சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறா, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறபடினாலே போற தகுதி இல்ல. இந்த பெண்ணுடைய தகப்பனார் பெரிய தபஸ்வின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்ல. இவ்வளவு நல்ல காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. யாரான இவளை கல்யாணம் பண்ணிண்டா இவளுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நாரதர் பிரார்த்திக்க, அங்க இருந்த ரிஷிகள்ல காலவ ரிஷின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி, காலவர்னு பெயர், அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சுட்டார். சரின்னு அந்த குணின்னு சொல்லக்கூடிய ரிஷியினுடைய பெண்ணுக்கும் இந்த காலவ மகரிஷிக்கும் கல்யாணம் ஆறுது. நாரதர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த ரிஷிக்கும் வயசாயிடுத்து, இந்த பெண்ணுக்கும் வயசாயிடுத்து. இருந்தாலும் பகவத் சங்கல்பத்தினாலே அவளுக்கு 360 பெண் குழந்தைகள் பிறக்கிறது. அத்தனையும் பெண் குழந்தை, 360 பெண் குழந்தை. இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டதோ ஸ்வர்க்கத்துக்கு போனோன்ற தகுதி ஏற்படுவதற்காக, அவ்வளவுதான். ஆகையினாலே குழந்தைகளை எல்லாம் பெத்துட்டு நான் ஸ்வர்க்கத்துக்கு போறேன்னு தபஸ் பண்ணி ஸ்வர்க்கம் போய் சேர்ந்துட்டா, செத்து போயிட்டா. இந்த காலவரிஷி பாவம் 360 பெண் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கார். அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ஆளாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அவெல்லாம் வளர்ந்து தகுந்த வயசு வந்த கல்யாண பெண்களா, கல்யாண வயசு வந்த பெண்களா மாறிட்டா. அந்த பருவம் வந்துடுத்த அவளுக்கு. எப்படி இவாளெல்லாம் கரை சேர்க்க போறோம்? நாம சாதாரண ஒரு ரிஷி, யாசகம் பண்ணி சாப்பிடக்கூடிய ரிஷி, 360 பெண்களை எப்படி கல்யாணம் பண்ணி தரப்போறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த காலவர். அப்போ மற்ற ரிஷிகள்லாம் கவலைப்படாத, இப்படி மகாபலியனுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக பெருமாள் தட்சிண தேசத்திலே, அதாவது தென்னாட்டிலே ஒரு சமுத்திரக்கரையிலே வராக குளம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்கரணியில இருந்து வராகனா சேவை சாதித்து பலியினுடைய பாவங்களை எல்லாம் நீக்கின பெருமாள், ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் இருக்கார். அந்த வராக பெருமாள் இருக்கக்கூடிய கஷேத்திரத்துக்கு போய் நீங்களும் தபஸ் பண்ணுங்கோ, பெருமாள் உங்களுடைய கஷ்டத்தை நிச்சயம் தீர்த்து வைப்பார் அப்படின்னுட்டு அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாம் சொல்றா.
சரின்னு இவரும் அன்னைக்கு ராத்திரி சயனிச்சுக்கிறார். சயனிச்சுண்டா கனவுல பெருமாள் வந்து, வாம கவிபுரின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஊருக்கு வா, உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்கிறேன்னு பெருமாள் சொல்றார். இந்த வராகபுரியா ஊர் மாறுறதுக்கு முன்னாலேயே வாம கவிபுரின்னு ஊருக்கு ஒரு பேர் உண்டுன்னு சொல்லியிருந்த அடியேன். அந்த பேரை குறிப்பிட்டு பெருமாள் அங்க வா, உன்னுடைய கஷ்டம் தீரும்னு சொல்றார். சரின்னு ரிஷி போறார். அங்க போய் பெருமாளை நினைச்சுட்டு தபஸ் பண்றார். வராக பெருமாள் அவருக்கு சேவை சாதிக்கிறார். அந்த சமயத்தில எங்கேயோ திவதேச யாத்திரையா தீர்த்த யாத்திரையா போயின்னு இருக்கிற மாதிரி ஒரு இளைஞன், பாக்குறதுக்கு நன்னா வயசு பையனா, கல்யாணம் பண்ணிக்கிற பையனா, ஒரு பிராமணனாட்டம் ஒரு பிரம்மச்சாரியாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அவன் இந்த ரிஷியும் இருக்கிற இடத்துக்கு வரான். வந்து, ரிஷியே, நீங்க 360 பெண்களையும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு ஸ்லோகத்துல இருக்கீங்கன்னு நன்னா தெரியுது. நீங்க சரின்னு சம்மதிச்சுங்களானா, நீங்க ஒத்துண்டு உங்க பெண்களை கொடுத்தீங்களானா நானே உங்களுடைய 360 பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரிப்பா, நீ யாரு அப்படின்னு இவர் கேட்கிறார். கேட்டா, நான் ஒரு பிராமணன், காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவன், பூரி ஜெகநாதம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்திலேருந்து தீர்த்த யாத்திரையா ஊர் ஊரா போயின்னு இருக்கேன். எனக்கும் கல்யாண வயசு ஆயிடுத்து. நீங்களும் இத்தனை பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ, கஷ்டப்படுறீங்கன்னு தெரியறது. நீங்க சரின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ரிஷி ஒரு நிமிஷம் தன்னுடைய ஞான திருஷ்டியிலே பார்த்தா வந்தவன் ஸ்ரீமன் நாராயணன் தெரிஞ்சுண்டார். ஓஹோ, இதெல்லாம் பெருமாளுடைய லீலை தானா? இவெல்லாம் தாயாருடைய அம்சம் தானா? தாயாருடைய அம்சமாக பிறந்த 360 பெண்களையும் பெருமாள் தானே மணப்பதற்காகத்தான் இங்க வந்திருக்கிறானா? இதனாலதான் இவ்வளவு லீலையான்னு புரிஞ்சுண்டார். உடனே சரி, அதே மாதிரி பண்றேன். 360 பெண்களும் என்னுடைய பெண்கள், நாம் பெத்த பெண்கள். ஒருத்தருக்கும் எந்த குறையும் இல்லாம நன்னா கல்யாணத்தை பண்ணணும். அதனால தினம் ஒரு பெண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். 360 நாள்ல 360 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சாஸ்திர முறைப்படி ஒரு நாளுக்கு ஒரு பொன் வீதம் 360 பெண்களுக்கும் 360 நாள கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறார். இப்படி பெருமாள் நித்தியம் ஒரு கல்யாணம் பண்ணிண்டான், நித்தியம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டான். அதனால நித்திய கல்யாண பெருமாள்னு பெயர் இவனுக்கு. 360 பெண்கள் ஆயாச்சு வந்த பிராமணனுக்கு. அதாவது வராக பெருமாள் பிராமண வடிவத்திலே வந்தார். அவர் 360 தாயார கல்யாணம் பண்ணிட்டார். 360 பேரை எங்க வச்சுக்கிறது? ஆகையினால என்ன பண்ணினார், இந்த 360 பேரையும் ஒரே தாயாரா மாத்தினர். 360 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒரு பேர். எல்லோரும் அழகா மெல்லிசா கொடி போல ஒல்லியா அழகா இருக்கா ஒருத்தரும். அதனால ஒருத்திக்கு ஒரு பெயர். கோமலவல்லி, சுந்தரவல்லி, கமலவல்லி, கனகவல்லி, பவளவல்லி, அந்த மாதிரி நிறைய பெயர். இப்படி எல்லா வள்ளியும் சேர்த்து ஒரே வள்ளியா ஆக்கிட்டார். அகில அப்படின்னா எல்லாம்னு அர்த்தம். அகில வள்ளிகளையும் சேர்த்து ஒரு தாயாரா மாத்துட்டார். 360 வள்ளியையும் ஒரே வள்ளியா மாத்துட்டார். அவளுக்கு அகில வள்ளின்னு பெயர் சூட்டி 360 பெண்களும் பிராட்டியினுடைய வடிவமானபடியினாலே 360 பெண்களையும் ஒரு தாயாரா மாத்தி பெருமாள் தன்னுடைய இடது மடியிலே வைத்துக் கொண்டு பலிக்கு வராகனாக சேவை சாதித்தவன் இப்போது நமக்கெல்லாம் லக்ஷ்மி வராகனாக சேவை சாதிக்கிறான். இப்படி திருன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியை இடது புறத்திலே அமர்த்தி வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிற எந்தை திரு இட எந்தை. திருவை இடப்புறத்திலே வைத்துக் கொண்ட எந்தை அவதான் அகிலவள்ளி நாச்சியார். சரி, இப்போ அந்த 360 பெண்கள் இருக்காளோ இல்லையோ, என்னதான் 360 பெண்களும் பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு 360 பேரும் பெருமாளுடைய தர்ம பத்னின்னு சொன்னாலும் யார் மூத்தவளோ அவளுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து உண்டு இல்லையோ. முதல்ல யார் கல்யாணம் பண்ணிட்டாலோ அவளுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து உண்டு. அவதான் பட்ட மகிஷி, திவ்ய மகிஷின்னு சொல்லிட்டு எல்லா அக்னி காரியங்கள்லயும் பெருமாளுக்கு சமானமா சகதர்மச்சரி தவறுன்னு உட்காரக்கூடிய அதிகாரம் பெற்றவள் இல்லையா. அது யாருன்னா அந்த 360 பெண்கள்ல மூத்தவளுக்கு கோமலவள்ளின்னு பெயர். அடியன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒருத்திக்கு கோமலவல்லி, ஒருத்திக்கு கமலவல்லின்னு அந்த மாதிரி பல வள்ளிகள், எல்லா வள்ளியும் ஒன்னா சேர்த்து அகிலவள்ளின்னு மாத்திண்டான். இருந்தாலும் இவ பட்ட மகிழ்ச்சியானபடியினாலே அந்த கோமலவள்ளிக்கு மட்டும் தனி சந்நிதி இங்கே. அப்படி கோமலவள்ளி தாயாருடைய சந்நிதி ஏற்பட்டது. பெருமாள் அகில வள்ளிகளையும் சேர்த்து அகிலவல்லியா மாத்தி இடுப்புல வச்சுண்டு மடியில வச்சுண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார் இங்க. இப்படி நித்திய கல்யாணம் பண்ணிட்டதுனால நித்திய கல்யாணபுரி 360 ஸ்ரீ 360 தாயார் இங்க கல்யாணம் பண்ணி கொண்டதுனாலே ஸ்ரீபுரி அப்படின்னு எல்லாம் பெயர். இப்போ பெருமாள் இந்த கால ரிஷிக்கு சொல்றார், இவா எல்லோரும் மகாலட்சுமியினுடைய அம்சம்தான், இது என்னுடைய திருவிளையாடல் தான்.
என்ன பெருமாள் 360 பேரை பண்ணிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். 360 பேரும் மகாலட்சுமியினுடைய அம்சம், அவதாரம். லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க கூடியவன் நான் மட்டுமே, ஆகையினாலதான் நான் பண்ணுண்டேன். இதற்கு சம்மானமா உங்களுக்கு மோட்சமும் தரேன்னுட்டு அந்த காலவரிஷிக்கு தன்னுடைய நிஜரூப தரிசனத்தை காட்டி கொடுத்து மோட்சமும் கொடுத்தான் பெருமாள். இப்படி பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கொண்டு எல்லோருக்கும் மங்களத்தை அனுகிரகிக்கக்கூடிய விமானமான அப்படினாலே விமானத்திற்கு கல்யாண விமானம், தீர்த்தத்திற்கு கல்யாண தீர்த்தம்னு பெயர். இங்க பெருமாளை இந்த புஷ்கரணியில தீர்த்தமாடி முறைப்படி சேவித்து பிரதட்சணங்கள் எல்லாம் பண்ணி பெருமாள் சன்னதியில மாலை மாத்திண்டா கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆறுதுன்னு இங்க விசேஷ பிரார்த்தனையா நடக்கிறது. அப்படி கல்யாணம் பண்ணிண்டவா தம்பதிகளா வந்து பெருமாளுக்கு மாலை சமர்ப்பித்து அவளும் பெருமாள் முன்னாடி மாலை மாத்திண்டு பிரதட்சணமா வரா அப்படின்றது இங்க ஒரு வழக்கமா இருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டு ஆச்சு. அதாவது பலிக்கு சேவை சாதித்தது ஒண்ணு. காலவரிஷியினுடைய பெண்கள் 360 பேரை கல்யாணம் பண்ணிண்டு அதிலே பெரியவளை பட்டமகிழ்ச்சியா கோமலவல்லியா தனிக்கோயிலே அமரச் செய்தது. மற்ற எல்லா வள்ளிகளையும் ஒன்னா சேர்த்து அகிலவல்லியா மடியில வச்சுட்டு திரு இட எந்தையா சேவை சாதிக்கிறதுன்னு ரெண்டாச்சு. மூணாவது, நாரதருக்கு மனதிலே ஒரு பெரிய குழப்பம். என்ன குழப்பம்? எதனால் அந்த குழப்பம் வந்ததுன்னா, ரிஷிகள்லாம் ஒன்னா சேர்ந்து பெருமாளுக்கு பரத்வம்னு சொல்லக்கூடிய மேன்மை இருக்கிறதா அல்லது சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை இருக்கிறதா, எது பெருமாள் கிட்ட இருக்கு, இல்ல எது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எது முக்கியமான குணமா இருக்கு பெருமாளுக்குன்னு ரிஷிகள்லாம் சேர்ந்து வாதம் பண்ணாலாம். அப்ப எல்லோரும் பெருமாளுக்கு பரத்வம் இருந்தாலும் கூட சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை நிறையவே உண்டு, அதனாலதான் நமக்காக இத்தனை அவதாரங்கள் பண்ணி இறங்கி வரான் பெருமாள். அது இல்லைன்னா பெருமாளுடைய பரத்வம் கூட நமக்கெல்லாம் புரியாது. அதனால சௌலபியம் தான் எல்லா ரிஷிகளும் சொன்னாலாம். நாரதர் என்ன பண்ணினார், வழக்கம் போல கலகம் பண்ற மாதிரி, இல்ல பரத்வம் தான், நான் ஒத்துக்க மாட்டேன், யார் வேணாலும் எளிமையா இருக்கலாம், ஆனா பரத்வம் அவனுக்கு மட்டுமே உண்டு, பரத்வம் தான் வசந்ததுன்னு அவர் சொல்ல, பெருமாளுடைய எளிமையை குறை சொன்னதுனாலே பகவத் அபச்சாரமாகி அவர் மனசிலே ஒரு கலக்கம் வந்து, அந்த கலக்கத்துக்கு அவர் அப்படியே வருந்தி போய் ஒரு மாதிரி ஆயிட்டார். அப்படியே குதூகலம் இல்லாமல், புத்துணர்ச்சி இல்லாமல் அப்படி பொலிவிழந்து காணப்பட்டார். அதனால கிட்டத்தட்ட ஒரு நோயாளி போல அவருடைய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. இது எதனால ஏற்பட்டதுன்னு பிரம்மாவிடத்துல போய் கேட்ட போது, ரிஷிகள் பரத்வமா சௌலபியமான்னு சொன்ன போது நீ ஒரு முடிவெடுத்து சொன்ன பாரு, அது தப்பு, அந்த தவறான முடிவினாலேயே இது பகவத் அபச்சாரமாகி உனக்கு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அதனாலதான் நீ இப்படி ஆயிட்டேன்னுட்டு பிரம்மா சொல்றார். நான் சொன்னதுல என்ன தப்பு சுவாமின்னா, சரி தப்பு ரைட்ன்றதை விட்டுடு, பெருமாள் எளிமைன்னு சொல்லக்கூடிய சௌலபியத்தையே பிரதான குணமாக உடையவன் அப்படின்றதுக்கு சின்ன ஒரு வரலாறு ஒண்ணு சொல்றேன், ஒரு விருத்தாந்தம் சொல்றேன் உனக்கு. இந்த மகாபலிபுரத்தை ஹரிகேசரி வர்மன் சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஆண்டுண்டு வந்தான். அவன் பரம பாகவத்தன், ஸ்ரீ வைஷ்ணவன், விஷ்ணு பக்தன். அவன் ஹரிகேசரி வர்மன் பெயர் அவனுக்கு. அவனுக்கு வராக பெருமாளிடத்திலே, குறிப்பா இந்த திருவிடந்தையில இருக்கக்கூடிய லட்சுமி வராகரிடத்திலே ரொம்ப பக்தி. மகாபலிபுரத்துக்கும் திருவிடந்தைக்கும் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இருந்தாலும் கூட தினந்தோறும் கார்த்தால தீர்த்தமாடி நெத்திக்கிட்டு அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டானா, மகாபலிபுரத்தில இருந்து திருவிடந்தைக்கு வந்து இந்த பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்துக்கு போய் திருவாராதனம் பண்ணி, யாரானும் ஸ்ரீ வைஷ்ணவா வராலான்னு பார்த்து அவளுக்கு சாதம் போட்டுட்டு அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காரியத்தையே பார்ப்பான். அத்தனை பரம பாகவதனான ராஜா அவன். அப்படியே அவன் பல வருஷங்கள் மகாபலிபுரத்துல இருந்து திருவிடந்தைக்கு வர்றது, பெருமாளை சேவிக்கிறது, போறதுன்னு இருந்தான். அந்த மாதிரி ஒரு நாள் அவன் மகாபலிபுரத்துல இருந்து திருவிடந்தைக்கு கிளம்புற சமயத்திலே ஒரு வயசான முதியவர் ஒரு சின்ன பெண் குழந்தைய அழிச்சுட்டு வந்து, ராஜா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாதம் போடுங்கன்னு கேட்டார். அவனை, சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, வயசான பெரியவருமா சின்ன பெண் குழந்தையமா இருக்கீங்கோ, உங்களுக்கு நிச்சயம் சாதம் போடணும், ஆனா நான் ரொம்ப வருஷமா திருவிடந்தைக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துதான் திருவாராதனம் பண்ணி சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்கேன். ஒரு க்ஷணம் நான் வந்த உடனே உங்களுக்கு சாதம் போட்டு விடுறேன், என்ன மன்னிச்சுக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்க முடியுமா, ஓய்வு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். இல்லப்பா, நான் 10 நாளா 2 பேரும் குலப்பட்டினியா இருக்கோம், உடனே சாப்பிடலன்னா எங்க பிராணன் தங்காது, உசுறு போகக்கூடிய நிலையில இருக்கோம் நாங்க, தயவு செஞ்சு சாதம் போடுன்னு அந்த கிழவர் சொல்றார். சரி, ஒரு ஆபத்திலே இருக்கக்கூடிய பக்தாளுக்கு சாதம் போடுறதே பகவானுக்கு திருப்தி, நாம திருவிடந்தைக்கு போய் சேவித்தா நமக்கு திருப்தி, ஆனா இவாளுக்கு சாதம் போட்டா பெருமாளுக்கே திருப்தி, ஆகையினால இவாளையே பெருமாள் தாயாரா நினைச்சுட்டு பாகவத ஆராதனமா இன்னைக்கு பண்ணிவிடலாம் அப்படின்னுட்டு பண்ண சாதத்தை இந்த தாத்தாவுக்கும் இந்த பேத்திக்கும் சாதத்தை போட்டு வயிறார பசி ஆத்தினான். இவன் நன்னா வயிறார சாப்பிட்டு முடிச்ச உடனே அவ 2 பேரும் உடனே
மடியில பிராட்டிய வச்சுட்டு இருக்கிற வராக பெருமாளா சேவை சாதித்தா அந்த பெரியவரும் அந்த குழந்தையும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, திரு இடவெந்தையிலே இடது மடியிலே திருன்னு சொல்லக்கூடிய லட்சுமியை உட்காந்து வச்சுட்டு இருக்கான் பெருமாள். ஹரிகேசரி வர்மனுக்காக மகாபலிபுரத்திலே சேவை சாதித்த போது தன்னுடைய வலது மடியிலே திருன்னு சொல்லக்கூடிய லட்சுமியை உட்காந்து வச்சுட்டு இருக்கான் பெருமாள். அது திரு இட எந்தை, இது திரு வல எந்தை. திருவை இடப்பக்கத்திலே வைத்த எந்தை திரு இடவெந்தை, திருவை வலப்பக்கத்திலே வைத்த எந்தை திரு வலவெந்தை. இவரை வலவெந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவா. மகாபலிபுரத்திலே ஸ்தலசேன பெருமாள் சன்னதியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சன்னதி. பெருமாள் வர்ணகலாப பெருமாள், வலது பக்கத்திலே தாயார மடியில் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆச்சரியமான சேவை, பச்சை பசேல்னு இருப்பார் பெருமாள். நன்னா குறிப்பிட்ட சமயத்துல தான் அந்த சன்னதியை சேவிக்க முடியும். ஸ்தலசேன பெருமாள் சன்னதி அர்ச்சகால் இடத்துல கேட்டா கூட அவ தகவல் சொல்லுவா, அவரை போய் சேவிச்சுக்க வேண்டியது பிரதானமான பெருமாள். திருக்கடல் மல்லைய மங்களாதாசனம் பண்ணின போது திருமங்கையாழ்வார் ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான்னு ஒரு வரி பாடுறார். ஏனம்னா பன்றி, ஏனத்தின் உருவாகின்னா பன்றி அவதாரம் எடுத்து, வராக அவதாரம் எடுத்து நிலமங்கை எழில் கொண்டான். திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரத்திலே தாயாருக்கு நிலமங்கை வள்ளின்னு பெயர். அந்த நிலமங்கை தாயாரை மணந்தவன் அப்படின்னு சொல்றார். ஆனா பெருமாள் அங்க ரங்கநாத நாட்டுமா வீரராகவ நாட்டுமா சயனிச்சுட்டு தானே இருக்கார். எங்க வராக ரூபம் எடுத்தார் அப்படின்னா, அவர் இந்த வராகன் தான். யாரு? இந்த வளவெந்தையா திருக்கடல் மல்லையிலே சேவை சாதிக்கிற வராகன் தான். இந்த பெருமாளே தான் அன்னைக்கு ஹரிகேசரி வர்மனுக்காக வளவெந்தையா வந்த ஏனப்பிரான், அதாவது பன்றி வரிவிலே வந்த வராக பெருமாள் அப்படின்னு கொண்டாடுறார். அதனாலே அவருக்கு மங்களாதாசனமா ஒரு வார்த்தை உண்டுன்றதும் பெரியவாளுடைய அபிப்பிராயம். இப்படி அவனுக்காக போய் வளவெந்தையா சேவை சாதித்தான். அவனை போய் நீ பரத்துவம் மட்டுமே உள்ளவன், மேன்மை மட்டுமே உள்ளவன் சொல்றியே, அவன் நினைச்சுட்டு இருந்தா எவ்வளவு பெரிய பெருமாள், என்ன இத்தனை வருஷமா சேவிச்சுட்டு இருந்தவன் என்னமா இன்னைக்கு என்ன சேவிக்காம யாரோ ஒரு சோத்துக்கு இல்லாத கிழவனோ ஒரு குழந்தையும் வரான்னா அவளுக்கு சாதம் போட்டுட்டு என்ன சேவிக்காம போவே அப்படின்னு கோபத்துல என்ன வேணாலும் பண்ணிருக்கலாமோ இல்லையோ ஹரிகேசரி வர்மனை. அவன் தன்னுடைய பரத்துவம்னு சொல்லக்கூடிய மேன்மையை பார்க்காமல் பக்தர்களிடத்திலே எளியவனா இருக்கிறபடியினாலதானே அவனிடத்திலே சாதத்தை யாச்சகம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு வயசான பெரியவனா தாயாரையும் ஒரு குழந்தை போல அழிச்சுட்டு பக்தன் இருக்கிற இடம் தேடி போய் வாங்கி சாட்டான். இப்படி பக்தர்கள் விஷயத்திலே இறங்கி அனுகிரகம் பண்ற பெருமாள். பக்தர்கள் எத்தனையோ பேர் எங்கெங்க இருந்தோ நம்மளை சேவிக்கிறா. அந்த மாதிரி ஹரிகேசரி வர்மனும் பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டர் தானே, ராஜா தானே, குதிரை மேல ஏறினா தேர்ல ஏறினா சேவிச்சுட்டு போறான் அப்படின்னு இருந்தானா. அவனுடைய பக்தியை உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேடி அவன் கிட்ட வாங்கி சாப்பிட்டு அவனுக்காக மகாபலிபுரத்திலே அவன் ஊரிலே அவ்வளவு தூரம் வரணும்னு இல்லடா குழந்தை இங்கேயே சேவிச்சுக்கோன்னு சொல்றது போல இறங்கி சேவை சாதிச்ச பெருமாளாச்சே இவன். அவனுடைய எளிமை வசந்ததுன்னு சொல்லாம இவ்வளவு பெரிய ரிஷியா திரிலோக சஞ்சாரியா இருந்துட்டு எல்லா ஸ்தல புராணமும் தெரிஞ்சுட்டு இப்படி சொல்லலாமா நாரதா அப்படின்னுட்டு தகப்பனான பிரம்மன் பிள்ளையான நாரதரிடத்திலே சொல்ல, அப்போதுதான் நாரதருக்கு கலகம் தீர்றது. இது இந்த வலவெந்த பெருமாளுடைய ஸ்தல புராணத்தை நாம தெரிந்து கொள்வதற்கு ஒரு சாக்கு நமக்கு. இதை ஒரு சாக்கா வச்சுட்டு பிரம்மா நாரதர் மூலமா வலவெந்த பெருமாளுடைய ஸ்தல புராணத்தை சொல்லிட்டாரு நமக்கு. அப்படி மகாபலிபுரத்திலே வலவெந்தையா போய் சேவை சாதித்தவனும் பக்தர்களுக்கு இறங்கக்கூடிய கருணாநிதியான தயாலுவான இந்த இடவெந்தையில் இருக்கக்கூடிய எந்திரன் தான். அங்கே பக்தனை பார்த்த ஆனந்தத்திலே இடது பக்கம் பிராட்டியை வைத்துக் கொண்டிருந்தவன் மாத்தி வலது பக்கம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். சந்தோஷத்துல தலைக்கால் புரியல பெருமாளுக்கு அப்படின்னு அனுபவிக்க வேண்டியது. இப்படி 3 சரித்திரங்கள் இந்த திருவிடந்தை திவதேசத்திற்கு. இங்கே உற்சவம்னு பார்த்தா சித்திர மாசம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி ஆவது போல 10 நாள் பிரம்மோற்சவம், 5ஆம் நாள் ராத்திரி கருட சேவை. போது ஆழ்வாருடைய அனுபவம். திருமங்கை ஆழ்வார் இங்கு நாயகியினுடைய தாயாராக மாறி கல்யாணம் பண்ணிண்டா பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னுட்டு இப்போதே பெருமாளை சேர்ந்தே ஆக வேண்டும் என்று தவிக்கிற ஒரு நாயகியினுடைய கஷ்டத்தை பார்த்து புலம்பக்கூடிய தாயார் போல பாடின பாசுரங்கள் இந்த 10. என்ன சொல்றார் திருமங்கை ஆழ்வார்? திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல முதனில் பிறந்த அவளும் நின்னாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை சொல்லு நின்றால் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே.
இப்படி 10 பாசுரத்திலும் இடவெந்தை எந்தை பிரானே, திருவை இடப்பக்கத்திலே வைத்திருக்கக்கூடிய வராகனே, எந்தை பிரானே, எனக்கு சுவாமியே, என் பொண்ணு எப்பவும் ஒன்ன நினைச்சே உருகின்றிருக்கா. சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல, சிரிக்கிறதில்ல, எதை பத்தியும் பேசுறதில்ல, எல்லாம் மறந்துட்டு உன்னை பார்த்தாலே ஆச்சு, உன்னை சேர்த்து கட்டிண்டாலே ஆச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிண்டாலே ஆச்சுன்னு பைத்தியமா இருக்கா பாவம். ஒரு பெத்த தாயா என்னால அவள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியல. நீ அவளுக்கு என்னதான் சொல்லணும், அவளை என்னதான் பண்ணணும்னு மனசுல வச்சுட்டு இருக்க. நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அத்தையானு சொல்லிடு பாவம். எப்பவும் உன் ஞாபகமாவே இருந்து சாப்பிடாம துரும்பா இழைச்சு போயிருக்கா. கிட்டத்தட்ட ஒரு நோயாளி போல, பித்து பிடித்தவளை போல ஆயிட்டா. ஒரு பெத்த அம்மாவா என்னால பார்த்துட்டு இருக்க முடியல, என்னதான் என் பொண்ணை பண்ணணும்னு நீ மனசுல வச்சுட்டு இருக்க சொல்லு அப்படின்னு கேட்பது போல அமைந்த பாசுரங்கள். அப்படி சொல்ற போது இந்த பெண் ஏற்கனவே பல இடங்கள்ல எம்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பரகால நாயக்கியா திரு ஆலி என்ன, திரு நரையூர் என்ன, திருநீர்மலை என்ன, பல இடங்கள்ல பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டுட்டே வந்தா. பெருமாளும் சேவை சாதிக்கிறானே ஒழிய கல்யாணம் பண்ணி கொண்ட பாடு இல்லை. ஆகையினாலே இந்த பரகால நாயகின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் நேர திருவிடந்தைக்கு வரா. அதையே வேற எங்கேயும் போகாம திருவிடந்தைக்கு வந்தா. 360 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டவன் 800 கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? அவ 360 பேரையும் எதனால கல்யாணம் பண்ணிட்டான்? அந்த காலவரிஷியினுடைய பக்திக்கு இறங்கி அவருக்காக ஒரு இரக்கத்தோடு அனுகிரகம் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டான். அந்த மாதிரி என்னுடைய பக்திக்கு இறங்கி என் மேல ஒரு அனுகிரகமா ஒரு பச்சாத்தாபத்திலேயான என்ன கல்யாணம் பண்ணிப்பானே இந்த திருவிடந்த பெருமாள். ஆகையினாலே திருவிடந்தைக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட்டா என்னுடைய பொண்ணு. அதுவும் இல்லாமல் தாயார தன்னுடைய மடியிலே வச்சுட்டு இருக்கிற பெருமாள் அப்படி எங்கேயோ பக்கத்துல சன்னதியில கூட இல்ல, மடியிலே வச்சுட்டு இருக்கான். அப்படி பிராட்டியை பிரியாமல் இத்தனை ஆசையா பாத்துக்கிறானே, இவனை கல்யாணம் பண்ணிண்டாதானே என்னையும் அவளை போல மடியிலே வச்சுட்டு பாத்துப்பான். இவ்வளவு அக்கறையான கணவனா இருக்கானே இவன் அப்படின்னுட்டு திருவிடந்தைக்கு போறான் இந்த பொண்ணு. போய் பாக்குறா, சமுத்திரக்கரையில அழகிய சோலைகளுக்கு நடுவே குளக்கரையிலே பெருமாள் சில்லுன்னு அப்படியே ஒரு மாப்பிளை போல எழுந்தருளி இருக்கார், மடியில தாயார் ஏழை பண்ணிட்டு. இவள் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிருக்கணும். என்ன மடியில தாயார வச்சுட்டு இருக்கான், ஆமடியால வச்சுட்டு இருக்கான், கல்யாணம் ஆயிடுத்து போல் இருக்கு, இனிமேல் இவனை நினைச்சு என்ன பிரயோஜனம்னு வருத்தப்பட்டிருக்க வேண்டாமோ, இவள் அதிர்ச்சி ஆயிருக்க வேண்டாமோ? அப்படி ஆகல. நிலவை போலே பிரகாசிக்கக்கூடிய அழகிய முகத்தை உடையவளாம் அகிலவல்லின்னு சொல்லக்கூடிய தாயார மடியிலேயே வச்சுட்டு இருக்கான். கோமலவள்ளின்னுட்டு மென்மையான கொடி போல அழகிய முகத்தோடு கூட அப்படி தகதகான்னு மின்னக்கூடிய அழகிய பதுமை போல பொம்மை போல இருக்கக்கூடிய ஒரு தாயாரையும் பக்கத்துல வச்சுட்டு இருக்கான். அப்படின்னா இவனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. இருந்தாலும் கூட அதையெல்லாம் பத்தி கவலைப்படாம என்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவ ஏங்குறாளே, இந்த பைத்தியத்தை நான் என்ன பண்றதுன்னு தாயார் புலம்புறா. ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் மனைவியோடு வாழ்பவன் எங்கேயான இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா? அவன் ஆசைப்படுறது சரியா? இவன் நிலைமை என்ன ஆகும்? பின்னே எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, என் மனைவியின் இடத்துல நான் ரொம்ப பிரீத்தியா இருக்கேன், அவளை மடியிலே உட்காந்து வச்சுட்டு இருக்கேன், நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன், நீ நினைச்சது தப்புன்னு சொல்லிட்டானா இந்த பொண்ணு என்ன பண்ணிப்பாளோ தெரியலையே, ஏதானும் பண்ணிட்டு போறாளோ அப்படின்னு பயமா இருக்கு எனக்குன்னு வருந்தக்கூடிய தாயாருடைய பாசுரங்கள். இதுல இவருக்கு என்ன ஒரு குறைன்னா, இந்த பரகால நாயக்கனுடைய தாயாருக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு தெரிந்தும் மனைவியோடு கூட வாழ்கிறான்னு தெரிந்தும் ஆசைப்படுறாளே, எப்படி வருவான் அப்படின்றதுதான் ஒரு குறையா இருக்கு. ஆனா இந்த பெண் என்ன நினைக்கிறா, 360 பேரை பண்ணிட்டான், என்னொருத்திய பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நாழி ஆகும், பண்ணிக்க வேணும்னு இவ இன்னும் ஏங்குறா. இந்த பெண் மேலும் சொல்றா, நீ வராக அவதாரம் எதற்காக பண்ணின? பூமியை காப்பாத்துறதுக்காக பண்ணின. சரி, பூவராகனா பூமி பிராட்டிய மடியில வச்சுட்டு இருக்கலாமோ இல்லையோ? இப்ப லட்சுமி வராகனா அகிலவல்லியையும் மடியில வச்சுட்டு இருக்க. அப்ப பூமி தேவி லட்சுமி தேவின்னு 2 பெண்கள் உனக்கு கல்யாணம். போதாததுக்கு கோமலவள்ளி நாச்சியார்னு வேற ஒரு தாயார் இருக்கா. சலபுராணத்தை பார்த்தா 360 பெண்களை பண்ணிட்டு இருக்க. உன் வழிக்கே வரேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ஆமடியாலா இருந்தா பரவாயில்ல. பூமி தேவி, அகிலவல்லி, கோமலவல்லி, 360 நாச்சியார்னு எல்லாம் சொல்ற போது 800 கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் உனக்கு?
உன் திருவடிகளிலே இருக்கக்கூடிய பக்தியிலே பித்து பிடித்தவள் போல் உன் மீது காதலாக இருக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன குறை அப்படின்னுட்டு இந்த பெண் ஏங்குறா. அதனால இவளுடைய காதல், அவன் கல்யாணம் ஆனவனா இருந்தாலும் பரவாயில்ல, என்னையும் வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு இன்னும் தீவிரமாயிட்டே போறது. ஆகையினால இந்த எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய ஆசையை அவ மாத்திக்கல, ஆசை அதிகமாயிட்டே போறது. இவன் நாளுக்கு நாள் ஆசைப்பட்டுட்டே போறா. ஆனா பெருமாள் வந்து இவளை சேரல. அதை பார்த்து இந்த தாயாருக்கு இன்னும் வருத்தம் ஜாஸ்தி ஆயிடுறது. இன்னும் புலம்ப ஆரம்பிக்கிறா. துளம்படு முறுவல் தோழியற்கருளால் துணை முதல் சாந்து குண்டனியால் குளம்படு குவலை கண்ணினை எழுதால் கோலனன் மலர் குழற்கணியால் வளம்படு முன்னீர் வைய முன்னலந்த மாலென்னும் மாலின மொழியால் இளம்படி இவளுக்கெண்ணினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே. அவ முகத்துல சிரிப்ப பார்க்கவே முடியல. எங்க ஆத்துல நானும் என் பொண்ணும் 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். அம்மான்னு ஒருத்தி மட்டும்தான் கூட இருக்கேன். என்னோட சிரிச்சு பேசலாமோ இல்லையோ? என்னோட சிரிச்சு பேசிய பல நாள் ஆயிடுத்துன்னா அவ சிரிச்சதை நான் பார்க்கவே இல்லை, மறந்து போயிடுத்து. அவ சிரிப்பு எப்படி இருக்கும்னே மறந்து போயிடுத்து. என்னோட பேசி சிரிக்கலன்னா பரவாயில்ல, சின்ன பொண்ணு தானே அவ. அவளுடைய வயசு பெண்கள், அவளுடைய வயசு தோழிகள்லாம் வர அவளோட பேசுறதுக்காக. சரி, நம்மோட தான் பேசல, என்ன காரணம்னு தெரியல, தோழிகளோட தமாஷா பேசி சிரிச்சுட்டு இருப்பா அப்படின்னு தோழிகளை வர சொன்னேன். அவ வந்து என்னென்னமோ சொல்லி பாக்குறா, அப்பவும் சிரிக்கல. இவ சிரிக்கணும்ன்றதுக்காகவே அவ என்னென்னமோ கேலி கூத்துகள்லாம் பண்றா, அதை பார்த்தும் கூட சிரிக்கல. சிரிப்பே மறந்துட்டா. ஒரு காதலனை நினைத்து அந்த காதலன் வரலையேன்னுட்டு ஒருதலை காதலோட இருக்கக்கூடிய காதலியானவள் எத்தனை ஆனந்தப்படுத்தினாலும் கூட எப்படி சிரிப்பா? அவளுக்கு இந்த க்ஷணத்துல ஒரே ஒரு ஆனந்தம் என்ன தெரியுமா? தன்னுடைய காதலனை பார்த்துடணும், அவன் வந்துடணும், வந்து அவனை பார்த்து அவனோட பேசிட்டா இந்த உலகமே அவளுடைய காலடியிலே, அந்த அளவுக்கு சந்தோஷம் ஆயிடுவோம். அவன் வரல. ஆகையினாலே அம்மா என்ன, தோழிகள் என்ன, யார் என்ன பண்ணினாலும் சிரிக்கவே இல்லவோ, சந்தோஷமே இல்ல அவ முகத்துல. சரி, சிரிக்கல, சந்தனம் பூசிக்கல, பொட்டிட்டுக்கல, கண்ணுக்கு மெய்யிட்டுக்கல, அழகா வாசனையா இருக்கிற புஷ்பங்களை ஆசையா தலையில சூடிப்போ, அதையும் சூடிக்கல, கையில வளையெல்லாம் கூட போட்டுக்க மாட்டேன்றா, எந்த அலங்காரமும் பண்ணிக்க மாட்டேன்றா. கணவனை பிரிந்த பெண், கணவன் வருவானோ மாட்டானோ, சேருவோமோ சேர மாட்டோமோ, பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோன்னு எப்படி அப்படியே நோய் வந்த விழப்போல ஆயிடுறாளோ அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டுன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா இந்த பொண்ணு. அதை நான் எப்படி ஒரு அம்மாவா பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு இவளுடைய புலம்பல் நீண்டுட்டு போறது. நான் போய் கேட்டேன் அவளண்ட, நீ பெருமாளையே நினைச்சு 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 அழுதுன்னு இருக்க, வருத்தத்துல இருக்க, அதனால அழுது அழுது சோகத்திலே உன்னுடைய உடம்பெல்லாம் உஷ்ணமாயிட்டு இருக்கும், உடம்பெல்லாம் தகதகான்னு கொதிக்கிறது அப்படியே. சரி, குளிர்ந்த சந்தனத்தை அரைச்சு பூசினா அந்த குளிர்ச்சியானது உடம்ப சமநிலையா வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி சந்தனத்தை பூசி உனக்கு விடணும் அப்படின்னு உன்னுடைய தோழிகளிடத்திலே கொடுத்து அனுப்பினேன். அந்த சந்தனத்தை கூட நீ பூசிக்கலையே, ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த சந்தனம் எல்லாம் என்னுடைய உடல் உஷ்ணத்தை தணிக்காது. எம்பெருமான் என்ன தேடி வந்துட்டானா, திருவிடந்தை வராக பெருமாளை நான் சேவிச்சுட்டேனானா, அவன் போய் சேர்ந்துட்டேனானா என்னுடைய உஷ்ணம் எல்லாம் தீர்ந்து போயிடும். ஒன்னு சொல்றேன் கேளுமா, நீ எத்தனை முயற்சி பண்ணாலும் சரி, எனக்கு அவனை பார்த்தாதான் இதெல்லாம் ரசிக்கும் ருசிக்கும், அவனோட சேர்ந்துதான் நான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அவனே என் பக்கத்துல இல்ல, அவனே என்ன பார்க்கணும்னு வரமாட்டேன்றான், அவனை பிரிந்து தனியா இருந்து நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன். இப்ப நான் புஷ்பம் சூட்டிருந்து அதை யார் பார்க்க போறா, நான் சந்தனம் பூசிண்டு அதை யார் பார்த்து ரசிக்க போறா, யாருக்காக நான் அலங்காரம் பண்ணிக்கணும்? ஆகையினாலே அவனுக்காக தான் நான் பண்ணிக்கொள்ளக்கூடிய அலங்காரம் எல்லாம். அவன் வரலேன்ற போது இதெல்லாம் நான் ஏன் பண்ணிக்கணும்? சந்தனம் குளிர்ச்சியை தரக்கூடியதா இருந்தாலும் எனக்கு குளிராது, இன்னும் உஷ்ணமா தான் இருக்கும். அவனை பார்த்தாதான் எனக்கு குளிர்ச்சி. அவனை பார்த்துட்டேனோ நீ சொல்லவே வேண்டாம், இதெல்லாம் நானே பண்ணிடுவேன். ஆகையினாலே நீ பண்ணக்கூடிய ஒரு உபச்சாரமும் எனக்கு பலன் தராது. இவ்வளவு ஏன், சில்லுன்னு அடிக்கிற சமுத்திர காத்து, தென்றல் காத்து, அது கூட என் மேல படுறச்சு ஏதோ நெருப்பு வந்து மேல விழுற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன் தெரியுமோ? ஆச்சரியமா நிலவு ஒளியிலே சமுத்திரக்கரணன்னா சில்லுன்னு இருக்கு, சலசலான்னு காத்து வருது, அலைகள்லாம் அப்படி புஷ்ன்னு மோதுறது. இந்த அழகான சமயத்துல அவன் கூட இருந்தானா, அவன் கையை கோத்துண்டு அவன் தோல்ல சாஞ்சுண்டு இதெல்லாம் ரசித்தா அவளோட அண்ணா இருக்கும் அப்படின்னு என் மனசு ஏங்கிறது. ஆனா அவன் இல்லையே. அதனால இதெல்லாம் என் கண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியறது. இதெல்லாம் தேவையில்லாம ஏதோ சங்கடங்கள் மாதிரியே தோன்றது எனக்கு.
சில்லுன்னு மேல வீசக்கூடிய சமுத்திர காத்து கூட நெருப்ப வாரி மேல எரிச்சாப்புல எனக்கு சுடுறதுமா, கேவலம் சந்தனமோ புஷ்பமோ என்னமா பண்ணிவிடும், என்ன தயவு செஞ்சு என்ன விட்டுருமான்றா என் பொண்ணு அப்படின்னு புலம்புறா. சரி, ராத்திரி சமயம் இப்ப எங்க பெருமாள் வரப்போறார், ஒருவேளை உதயமானா வருவாரா என்னமோ, ஏதோ அந்த பொண்ணை சொல்லி சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை குளிர வைக்கணும், சமாதானப்படுத்தணும், அவளை தூங்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும், இந்த அம்மா ஏதோ ஒரு பொய் சொல்றான். இவ்வளவு ராத்திரி ஆயிடுத்து, இதுக்கு மேல பெருமாள் எங்க வரப்போறார், இவ்வளவு உருகிற உன்னை தேடிண்டு நிச்சயம் வருவார், இன்னும் கொஞ்ச நாளில பகல் பொழுது வந்துடும், சூரியோதயம் ஆனா விட்டு பாத்துக்கலாம், இல்ல நாமளே கூட திருவடந்தைக்கு போய் பெருமாளை சேவிக்கலாம், அதனால ஷாட்டு தூங்குடா குழந்தை அப்படின்னு தாயாரானவள் பரகால நாயக்கிய கெஞ்சரா. அம்மா கொஞ்ச நேரத்துல பகல் வந்துடும்னு சொல்ற, எனக்கு ஒரு நொடி போறதுன்றதே ஒரு யுகம் போற மாதிரி இருக்கு, எனக்கு இன்னும் சில மணி நேரங்கள்னு சொல்றாரு, பல யுகங்கள் கடக்கிற மாதிரியான காலம் எனக்கு. மனசுக்கு பிடிச்சவன் பக்கத்துல இருந்தானா ஒரு வருஷமும் ஒரு க்ஷணமா போயிடும், அதுவே அவனை பிரிஞ்சிருந்தோமானா ஒரு க்ஷணம் கூட ஒரு வருஷத்தை போல நீளும். அதனால என் கஷ்டம் எல்லாம் உனக்கு புரியாதுமா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு இன்னும் இவள் அப்படியே துக்கத்தோடய உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்படி தன்னுடைய பெண் படக்கூடிய பாட்டையெல்லாம் பல பாசுரங்களாக தெரிவித்து கடைசியா அவளுடைய ஃபிகர் இப்ப எந்த கண்டிஷன்ல அவ இருக்கா அப்படின்றத முழுசா அப்படியே தோளுரித்து காட்டுகிறாள் தாயார் 5வது பாசுரத்திலே. ஓதிலும் முன் பேரன்றி மற்றோதால் உருகும் நின் திருவுரு நினைந்து காதன்மை பெரிது கையறவுடையல் கயல் நெடும் கண் துயில் மறந்தால் பேதையேன் பேதை பில்லமை பெரிது தெல்லிகள் வள்ளி நுண்மருங்குள் ஏதலர் முன்னா என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே. ஓதிலும் உன் பேரன்றி மற்ற ஓதால், என் பொண்ணு பேசியே பல நாள் எடுத்து வாயே திறக்கிறதில்லை, எதையோ பறி கொடுத்தவ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படியே வாயை திறக்கிறா, ஏதோ பேச போறா, என்ன கேட்கிறா அப்படின்னு ஆசையா பார்த்தா, ஓதிலும் பேசினாலும் உன் பேரன்றி மற்றோதால், உன் பேரை தவிர ஒன்னும் சொல்ல மாட்டேன்றா. பெருமாள் பெருமாள்னு உன் பேர் தான் வரத வாயில. உருகும் நின் திரு உரு நினைந்து, அப்படியே கண்ண மூடுறா, உன்னை தியானம் பண்றா, உன்னுடைய வடிவ அழக மனசுல பார்த்து ரசிக்கிறா, அதை நினைச்சு அப்படியே உருகிறா. இத்தனை அழகான பெருமாள் நம் பக்கத்துல இருந்தா அப்படியே அவனை சேர்த்து கட்டிண்டு வாரி விழுங்கலாமே, அவன் பக்கத்துல இல்லாம போயிட்டானேன்னுட்டு திருவிடந்தை எந்த பிரானே லட்சுமி வராகா உன்னுடைய திருமேனி சௌந்தரியத்துல அப்படியே உருகி போறா என்னுடைய பொண்ணு. உருகும் நின் திரு உரு நினைந்து, அவளுடைய உருக்கம் கண்கள்ல ஜலம் அப்படியே தாரதாரியா வளருது, அழுதுன்னு இருக்கா உன்னை நினைச்சு. ஒன்னே நினைச்சுட்டு இருக்கா, சாப்பிடவே இல்லை, தூங்கவே இல்லை, உடம்பம் கூட உருகி போயிடுத்து. எந்த அளவுக்கு உருகி போயிடுத்து தெரியுமா, ஆசாசியா என் பொண்ணுக்கு கையில 2 தங்க வலை பண்ணி போட்டிருந்தேன், அவ கைக்குன்னு அளவெடுத்து பண்ணின வலை நான் தான் பண்ணி போட்டேன், ரொம்ப அழகா இருப்போம் அந்த வலையோட. அந்த வலை தானா கழண்டி கீழே ஊண்டுடுத்து, அந்த அளவுக்கு உருகி போயிடுத்து அவளுடைய சரீரம் சாப்பிடாததுனால. அவ்வளவு சோகத்துல இருக்கா இப்போ. காதன்மை பெரிது, அவளுடைய காதல் தான் அவளுக்கு பெருசா படுறது, இப்ப வேற எதுவும் பெருசா படவே இல்லை. நாம் படுற கஷ்டம் கூட, பெத்த தாய் படுற கஷ்டம் கூட அவளுக்கு ஒரு பொருட்டா படலை. என்ன மனசுல நினைச்சுட்டு போனா போறது, அம்மாவுடைய சந்தோஷத்துக்காவது சாப்பிடலாம், சௌகரியமா இருக்கலாம்னு நினைக்க மாட்டேன்றாளே அவோ. என்னை விட அவளுக்கு அவளுடைய காதல் தான் பெருசா போயிடுத்து. கையறவு உடையல், ஒரு காரியமும் பண்ண மாட்டேன்றா, எதை பத்தின ஞாபகமும் இல்லை. அழகிய கண்டை மீன்களை போல கண்ணு என் பொண்ணுக்கு, என் பொண்ணுடைய கண்ணை பார்த்தா பாக்குறவா அப்படி மயங்கிடுவா. அத்தனை அழகான பெண், அத்தனை அழகான கண்களை உடைய பரகால நாயகி. அந்த கண்கள்ல தூக்கம்னு ஒண்ணு மறந்தே போயிட்டான்னா, தூங்கி பல வருஷம் இருந்தவோ. கயல் நெடும் கண் துயில் மறந்தால், தூக்கத்தையே மறந்துட்டா. கண்ணை பாத்தீங்களா, எத்தனை அழகான கண், தூங்காமல் இருந்து அப்படி குழி விழுந்த கண் போல ஆயிடுத்து. பேதையேன் பேதை பில்லமை பெரிது, அவளுடைய நிலையே வேற. இந்த ஆத்மா பரமாத்மான்னு சொல்லக்கூடிய பெருமாளைத்தான் அடைய வேணும், நான் நாயகி அவன் நாயகன், அவனை நான் அடைந்தே தீருவேன், பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு மடியில வச்சுட்டு இருந்தாலும் என்னை கரம் பிடிப்பான்னு அவன் நினைக்கிறான்னா அவ மக பெரிய ஞானியவோ. திருமங்கை ஆழ்வாரோ இல்லையோ, பெரிய ஞானி பரகால நாயகி. ஆனா நான் முட்டாள்னா, நான் பேதையேன், சாதாரண அம்மா தானே, எனக்கு என் பெண்ணு படக்கூடிய கஷ்டம் தான் பெருசா தெரியறது. இது பெரிய நாயகி பாவம், பெருமாள் கல்யாணம் பண்ணிப்பான்னெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியல, அத்தனை பெரிய ஞானம் இல்லை எனக்கு, நான் பேதையேன், முட்டாள், அடி முட்டாள்.
பேதை பிள்ளமை பெரிது. இவள் சின்ன குழந்தை, சின்ன பொண்ணு, சாப்பிடாம தூங்காம கஷ்டப்படுறாளேன்னு மற்ற தாயார்கள் தன்னுடைய பெண் இந்த நிலைமையில இருந்தா என்ன வருத்தப்படுவாளோ அந்த வருத்தம் தான் எனக்கு பெருசா தெரியறது. ஆனா நாம் பேதை, நாம் முட்டாளா இருக்கலாம், அவள் தெல்லியல் ரொம்ப தெளிவானவோ. அதுவும் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கா. என்ன நடந்தாலும் பெருமாள் கரம் பிடித்தால் அன்றி ஓயமாட்டேன், வாழ்ந்தால் அவனுடன் தான் தெளிவா இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றுமோர் தெய்வம் உளதென்றிருப்பாரோடு உற்றிலேன்னு சொன்னது போல எந்த தெய்வமும் எனக்கு வேண்டாம், எத்தனை காலம் வேண்டுமானாலும் காத்திருப்பேன், பெருமாள் திருவடியையே அடைவேன் அப்படின்னுட்டு ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே தஞ்சம் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஜீவன் இந்த திருமங்கை ஆழ்வார். வள்ளி நுண் மருங்குள், கொடி போல அழகிய இடையை உடைய, நிஜமாவே பொன்னா இல்ல சுவற்றிலே வரையப்பட்ட ஓவியமா பொம்மையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பேரழகியம் பொண்ணு. அழகிலும் ஒரு குறை இல்ல, தாயார போல இத்தனை அழகா இருக்கா, உன் மேல இவ்வளவு ஆசையா இருக்கா, உனக்காக தன்னையே அழித்துக் கொள்கிறாள். இப்படி இத்தனை அழகியா இத்தனை காதலோட உனக்காகவே உண்மையா வாழக்கூடிய பெண் உனக்கு கிடைப்பாளா? ஆனா அவளுடைய நிலைமை என்ன தெரியுமா? இப்போ ஏதலர் முன்னா என் நினைந்திருந்தாய், அவளை பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்றான்னா, பெருமாளாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதாவது. இந்த பொண்ணு பாத்தியா எத்தனை அழகியா இருந்தா, யாரையும் ஏறெடுத்தும் பார்க்காம யாரையும் மதிக்காம பெருமாளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எத்தனை அகங்காரமா தன்னுடைய அழகிலே கர்வத்தோடு இருந்தாள் இவள். இப்ப பாத்தியா பெருமாள் பெருமாள்னு நினைச்சு பைத்தியமா போய் எப்படி ஆயிட்டா அப்படின்னு பாக்குறவாள்லாம் இவாளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்னா, பரிகாசம் பண்ணிட்டு இருக்கா என் பொண்ணு. அப்படி பாக்குறவாள்லாம் பரிகாசம் பண்ணும்படியா பைத்தியமாட்ட இருக்கிற என் பொண்ணை பத்தி நீ மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்க சொல்லு அப்படின்னு பெருமாளை தீர்க்கமா பிரார்த்திக்கிறான். அதாவது இவளுடைய மனோ வாக்கு காயம் எல்லாம் உன்னையதான் சுத்தி சுத்தி வரது. இதுக்கு மேல நீ இல்லாம அவளால் இருக்க முடியாது, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல சொல்லு அப்படின்னு அந்த பெண் இருக்கக்கூடிய நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டினாள். இன்னும் தெரிவிக்கிறாள் அவளுடைய நிலைமையை. அலங்கெழு தடக்கை ஆயன்பாயாம்பர்க்கு அழியுமால் என்னுள்ளமென்னும் புலங்கெழு பொரு நீர் புட்கொழி பாடும் போதுமோ நீர்மலை கெண்ணும் குளங்கெழு கொள்ளி கோமலவல்லி கொடியிடை நெடுமழை கண்ணி இளங்கெழில் தோழி கெண்ணிணைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே. நீ எப்பயோ கிருஷ்ணாவதாரத்துல பண்ணின சரித்திரத்தை சொன்னா அப்படியே என் மனசு பறி போறதுன்னு சொல்றா. இப்ப நீ அவளுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, என்னைக்கோ நீ யாருக்காகவோ எங்கேயோ பண்ண விஷயத்த சொன்னாலாம் என்னமோ அவளுக்காக இப்ப பண்ற மாதிரி அப்படி பூரித்து போறா. மனசு கொள்ள போறதான் அதுல எல்லாம் அவளுக்கு. அத்தனை தூரம் உன் மேல பைத்தியமா இருக்கா. நீ எழுந்தருள் இருக்கக்கூடிய திருப்புக்குழின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை பத்தியே பாடிட்டு இருக்கா. திருவிடந்த பெருமாள் வரல, திருப்புக்குழியை பத்தி பாடிட்டு இருக்கா. சரி, எப்படி என்ன பண்ணலாம், திருநீர்மலைக்காவது போய் பெருமாளை சேர்ந்து விடுறேனே, திருநீர்மலைக்கு போறேன், 1க்கு 4 பெருமாள் இருக்கா, யாரான ஒருத்தர் கரம் பிடிப்பான்னு போதுமோ நீர்மலைக்கு எண்ணும் திருநீர்மலைக்கு போறேன்னு புறப்படுறா. இப்படி வாய திறந்தா உன்னுடைய பெயர் தான், கிளம்பணும்னு ஆரம்பித்தா உன்னுடைய ஊருக்கு தான் கிளம்புறா, நினைச்சா உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிறா. இப்படி உடல் பொருள் ஆவியெல்லாம் உனக்குன்னே வாழ்ந்துட்டு இருக்கா. இப்படின்னு பலவிதமாக புலம்பி கடைசியில முடிக்கிறச்ச, அன்னமும் மீனும் மாமையும் அறியுமாயம் மாயனே அருளாய் என்னும் தொண்டர்க்கு இன்னருள் புரியும் இடவெந்த எந்தை பிரானை மன்னுமாமாட மங்கையர் தலைவன் மானவேல் கலியன் வாயொலிகள் பன்னிய பணுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்றறுப்பாரே. இங்க இருக்கிறவர் வராக பெருமாள். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார், இவன் வராக அவதாரம் மட்டும் பண்ணினவன் அல்ல, அன்னமாய் ஹம்சாவதாரம் பண்ணினவன், மீனுமாய் மத்ஸ்யாவதாரம் பண்ணினவன், ஆமையாய் கூர்மாவதாரம் பண்ணினவன், அரியாய் நிருசிம்மாவதாரம் பண்ணினவன், இப்படி பல அவதாரங்கள் பண்ணின மாயன் ஆச்சரிய சிரேஷ்டன் கிருஷ்ணாவதாரமும் பண்ணினவன். அப்படி இவன் பண்ணின அவதாரங்களை எல்லாம் சொல்லி, அந்த அவதாரங்களிலே இவன் பண்ண லீலைகளை எல்லாம் சொல்லி இவனை சேவிக்கின்ற தொண்டர்கள் பக்தர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இன்னருள் புரிபவன் இவன். வராகா, நாராயணா, நித்திய கல்யாணா, கண்ணா, நிருசிம்மா அப்படின்னு சொல்லிண்டு இந்த திருவடந்தைக்கு இந்த பெருமாளை சேவிக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் இன்னருள் நல்ல கல்யாணமான பலன்களை எல்லாம் தந்து மங்களமான அனுகிரகத்தை பண்ணக்கூடியவன். யார் தெரியுமோ,
இடவெந்த எந்தை பிரான், திருவிழவந்தையிலே இருக்கக்கூடிய லட்சுமி வராகன் நித்திய கல்யாணன். அவனை திருமங்கையாழ்வார் பரகால நாயகியினுடைய தாயார் நிலையிலே இருந்து பாடிய பாடல்கள் இருக்கு பாருங்க, இந்த 10 பாட்டு. இத சொல்றவாளுடைய பழவினை பற்று அறுக்கப்படும், அவளுடைய பூர்வ ஜென்ம வாசனை எல்லாம் போய் அவ சீக்கிரம் மோட்சத்துக்கு போறதுக்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள்னு பலன் சொல்றார். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய பல அவதாரங்களை சொல்லி சேவிக்கிற தொண்டர்களுக்கே நீ என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷமா வச்சுக்கிற போது, எந்நேரமும் உன்னையே நினைத்து இத்தனை பித்து பிடித்தது போல இருக்கக்கூடிய என்னுடைய பெண்ணுக்கு என்னைக்கோ அன்னமா மீனா ஆமையா அரியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவத்திலே என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு போக மாட்டாயா? 360 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம ரிஷி கஷ்டப்பட்டாருன்னுட்டு ஒரு க்ஷணத்துல எல்லோரையும் கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி 360 பொண்ணு இல்ல, ஒரே பொண்ணு பரகால நாயகின்னு. அவள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னுடைய வயறு ரொம்ப பத்திண்டு எரியறது, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ வேண்டா பெருமாளேன்னுட்டு பிரார்த்திக்கிறா இந்த தாயார். கோமலவள்ளின்னு குறிப்பிட்டா. அந்த 360 பெண்களிலே உன்னுடைய பட்ட மகிழ்ச்சியான கோமலவள்ளி இருக்கா பார், மென்மையான கொடி போல. அவள் அழகுக்கு 1 இன்ச்சும் குறைவில்லாத அழகுடையவள். அதனால இவளும் ஒரு கோமலவள்ளி தான். அந்த கோமலவள்ளிக்கு சமானமாக உன்னுடைய திருமேனியிலே உன்னுடைய திருமார்பிலே இடம் பிடிக்கக்கூடிய தகுதியை உடையவள் என் பொண்ணு, அவளையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிரார்த்திக்கிறான். இதுக்கு 2 விதமா அர்த்தம். என்னன்னா, பரகால நாயகி இவன் நாயகன், பரகால நாயகி வராக பெருமாள் கல்யாணம் பண்ணிண்டா அவ தாயாராரா மடியிலேயோ மார்பிளையோ பெருமாள் வச்சுப்பான்றது ஒண்ணும். ஜீவர்கள் எல்லாம் ஸ்திரீ பிராயம், நாமெல்லாம் புருஷாலா ஸ்திரீகளா பல வித்தியாசமான சரீரங்கள்ல இருந்தாலும் எல்லோரும் ஸ்திரீகள் தான், பெருமாள் ஒருத்தன் தான் புருஷன், எல்லோரையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதாவது நாமெல்லாம் சமாசிரயணம் முதலான சம்ஸ்காரங்களை பண்ணிண்டு அந்த எம்பெருமானுடைய சின்னங்களை தரித்துக் கொண்டு ஒரு சுமங்கலி பெண் போல வாழறோம். வாழற வரைக்கும் சரணாகதி பண்ணிட்டு அவன் திருவடிகள்ல போய் சேர்றச்ச ஒரு ஸ்திரீயானவள் புக்ககத்திலே புருஷனோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வைகுண்டத்துல வாழறோம்னு தானே சாஸ்திரம் சொல்றது. ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்து, இந்த ஜெகத்துல பெருமாளை தவிர மத்த எல்லாரும் ஸ்திரீகள் தான் சொல்றது. அப்ப இந்த திருமங்கையாழ்வாரும் ஒரு ஸ்திரீ தான். அவளை கல்யாணம் பண்ணிண்டா அவள் பத்னிமாரா பிராட்டியா மாறிடுறா. அவளை மனைவின்றதுனால மார்பிளையும் மடியிலையும் உட்காந்து வச்சுக்கலாம் பெருமாள் 2. சரி, பரகால நாயகி ஸ்திரீன்றதையே விட்டுடலாம். திருமங்கையாழ்வார் என்கிற ஒரு பாகவதர், ஒரு பக்தர், ஒரு ஜீவன் கூட வச்சுக்கலாம். அவள் எப்படி பெருமாளுடைய மார்பிலே இடம் பிடிப்பாள்? திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதயம் மறுவிடமன்ன மலரடி சூடும் வகை பெருணாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாளுடைய மார்பை அலங்கரிக்கக்கூடியது மகாலட்சுமி, கௌஸ்துப ரத்னம். அது 2ஐயும் போல ஜீவர்களும் தான். எப்படி மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பிலே வசிக்கும் தகுதியோடு வசிக்கிறாளோ, கௌஸ்துபம்னு சொல்லக்கூடிய ரத்தனம் எப்படி பெருமாளுடைய மார்பிலே வசிக்கிறதோ, அது போல ஒரு ஜீவனும் பெருமாளுடைய ஹிருதயத்தை அலங்கரிக்கக்கூடிய தகுதி உடையவன். அப்படின்னா அந்த கௌஸ்துப ரத்னமானது ஜீவர்களான நம்முடைய அபிமானி தேவதை. பிராட்டி பெருமாள் மார்பில் இருக்கிறது போல ஒரு ஜீவனும் பெருமாளுடைய மார்பிலே இருப்பதற்கு, பெருமாள் மனதிலே இடம் பிடிவதற்கு தகுதியானவர்கள். ஆகையினாலே ஒரு ஜீவனும் பெருமாளை அடைந்துதான் தீர வேணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நமக்கும் அந்த சொந்தம், அந்த உரிமை உண்டு. பெருமாள் மார்பிலே இடம் பிடிக்கக்கூடிய உரிமை நமக்கும் உண்டுன்னு சுவாமி காட்டி கொடுக்கிறார் தேசிக பிரபந்தத்திலே. அந்த மாதிரி எப்படி வச்சிருந்தாலும் சரி, இந்த பெண் உனக்காகத்தான், நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய தாயாருடைய பாசுரங்கள் இது. இது தன்னுடைய துணையை பிணிந்திருக்கக்கூடிய ஒரு காதலன் அல்லது காதலி அவளுக்கு ரொம்ப நன்னா புரியும். அப்ப நமக்கு ஏன் சுவாமி இதெல்லாம் அப்படின்னா, நாம எல்லோருமே துணையை பிரிந்திருக்கக்கூடிய காதலர்கள் தான். நாம எல்லோரும் காதலிகள் தான், எல்லோரும் ஸ்திரீகள் தான். எம்பெருமானே நம் காதலன். பரகால நாயகியான திருமங்கையாழ்வார் நிலையிலே இருந்து நாம் எல்லாம் என்று அந்த எம்பெருமானை சேரப்போகிறோம்னு நாம் எல்லாம் ஏங்கின்று இருக்கிறோம். இங்கே அந்த திருவடந்தை நித்திய கல்யாண பெருமாள் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு சேவை தந்து நம்மை ஆட்கொள்ளுவான் அப்படின்றதுதான் சம்பிரதாயம். ஆகையினாலே இது திருமங்கையாழ்வார்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய நிலை மட்டுமல்ல, நாம் இருக்க வேண்டிய நிலை. சுவாமி தேசிகன் சொல்லுவார், மோட்சத்துக்கு போற நாளை எண்ணி கனவு காணணும்னு சொல்லுவார். கல்யாணத்துக்கு நாள் என்னும் பிரம்மச்சாரி போலேன்னுவர். ஒரு பிரம்மச்சாரிக்கு கல்யாணம் நிச்சயமா எடுத்துன்னா
அவ்வளவு சந்தோஷமாயிடுவானா. என்னைக்கு கல்யாணம் நாள் எண்ணிட்டு இருப்பானா விரல விட்டு. இன்னும் 1 மாசம் இருக்கு, 20 நாள் இருக்கு, 10 நாள் இருக்கு, 2 நாள் கல்யாணம், நாளைக்கு கல்யாணம், மத்தியானம் கல்யாணம், இப்படி நினைச்சுட்டே இருப்பானோ. அந்த மாதிரி மோட்சத்துக்கு போய் என்னைக்கு பெருமாளை அனுபவிப்போம்னு சரணாகதி பண்ணிட்ட நாமெல்லாம் கூட ஒரு நாள் அதை நினைச்சு என்னணும்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அப்படி நாம நினைக்கிறதுக்கெல்லாம் இந்த ஆழ்வாருடைய ஏங்குகின்ற பாசுரங்கள் எல்லாம் நமக்கு துணை புரியும். இப்ப இந்த 10 பாசுரங்களையும் பார்த்தோம். நமக்கு எங்க போறது மனசு? ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனை பராங்குஷ நாயகியாக அனுபவித்த நம்மாழ்வாருடைய பாசுரம் தான் ஞாபகத்துக்கு வருது. கங்குளும் பகலும் கண் துயிலறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கை துழாவிருக்கும் செங்கையல் பாய் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் செய்கின்றாயே. அங்கேயும் பராங்குச நாயகியினுடைய தாயார் தன்னுடைய பெண்ணான பராங்குச நாயகியினுடைய நிலைமையை நொந்து ரங்கநாதனிடத்தே இவளை என்ன பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு கேட்கிறா. இங்க பரகால நாயகியினுடைய தாயார் திருவிடந்தை எந்த பிரானிடத்திலே இவளை என்ன பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு கேட்கிறா. நம்மாழ்வாருடைய கங்குளும் பகலும் அனுபவம் போல இந்த திவளும் வெண்மதி போல் அனுபவம். இப்படி ஆச்சரியமா நாயகி பாவத்திலே அனுபவித்தது. இதெல்லாம் நாம அந்த 10 பாட்டையும் இந்த 10 பாட்டையும் அப்படி பெருமாளை நினைச்சுட்டு சொன்னோமானா, சுவாமி தேசிகன் சொல்றது போல கல்யாணத்துக்கு நாள் என்னும் பிரம்மச்சாரியா நமக்கு பெருமாளிடத்திலே இருக்கக்கூடிய பிரேமை காதல் கூடே வரும் நாளுக்கு நாள். நாம எல்லாம் ஆழ்வார் இல்ல, சொந்தமா பாட்டு எழுதுறதுக்கோ இல்ல பெருமாளை நினைச்சு உருகிறதுக்கோ சாதாரணமானவாதான். ஆனா அந்த ஆழ்வார் பாசுரங்களையான அர்த்தம் தெரிஞ்சுட்டு அப்பப்ப சொல்ற போது நமக்கும் அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு பக்தி, எம்பெருமானை பிரிவதாகிற அந்த ஏக்கம், ஆழ்வாரனுடைய பாவம் இதெல்லாம் புரியும். அதுக்காக தான் நமக்கு ஆழ்வாருடைய அருள் செயல்கள்லாம் வேதமா வச்சிருக்கா. அர்ச்சா வேதம்னு பெயர். அர்ச்சைகளை அனுபவிப்பதற்காகவே ஏற்பட்ட வேதம் இது. பார்த்தற்காயன்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் கோத்தங்காயர் தம்பாடியில் குறவை பிணைந்த கோவலன் ஏத்துவார் தம் மனத்துள்ளான் இடவெந்தை மேவிய எம்பிரான் தீர்த்த நீர்த்தடம் சோலை சூழ் திருவேங்கடமடை நெஞ்சமே அப்படின்னு திருவேங்கடமுடையானை பாடுகிற போது கூட இடவந்தை மேவிய பிரான் அப்படின்னுட்டு இந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் பாடுறார். மடல்ல ஏறார் பொழில் சூழ் இடவெந்தை அப்படின்னு ஒரு இடத்துலயும் என் மனத்து மாலை இடவெந்தை ஈசனை அப்படின்னு திருவிடந்தையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் லக்ஷ்மிபதி என்றும் பல பாசுரங்களாலே திருமங்கை ஆழ்வார் ஒருவராலேயே அனுபவிக்கப்பட்ட உத்தமமான கஷேத்திரம். திருமங்கை ஆழ்வார் நாயகியா இந்த எம்பெருமான் அனுபவிச்சதுனால பல காலம் இந்த ஊர்ல வசித்தார். அதனால இவர் தங்கி இருந்த இவருடைய இல்லம் அது பிற்காலத்துல ஒரு மடமா மாறி போயிடுச்சு. அந்த மடத்துக்கு திருமங்கை ஆழ்வார் பெயராலே கலிச்சிங்கன் மடம்னு பெயர். கலிச்சிங்கம் அப்படின்னா கலியுகம்னு சொல்லக்கூடியது தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கும், பக்தி பிரபத்தி இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும்னு சொல்றோம் இல்லையோ. அந்த கலியும் கெட வேணும் என்றால் ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் பண்ணி திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து அதை கடைபிடித்து கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் பறந்து தெரிகின்றனவேன்னு நிறைய பாகவதாலா தெரியறா பாக்குறதுக்குன்னு நம்மாழ்வார் சொன்னது போல இந்த கலியிலும் கூட எல்லோரையும் வைஷ்ணவாலா பாகவதாலா மோட்சத்துக்கு போற ஆசை இருக்கிறவாலா மாத்தணும்னா ஆழ்வார்களாலதான் முடியும். அதனாலே கலியை அழிப்பதற்கு, கலியை அப்படி தன்னுடைய கர்ஜனையினாலே மாற்றுவதற்கு யாரை பார்த்தா கலி அப்படி பயந்து ஓடுமா அந்த சிங்கம் திருமங்கை ஆழ்வார். அதனாலே கலியை விரட்டச் செய்கிற, கலியை குலை நடுங்க செய்கிற சிங்கம் இவன். அதனாலே திருமங்கை மன்னனுக்கு கலிச்சிங்கன் ஒரு பெயர். அந்த மடத்துக்கு திருமங்கை ஆழ்வார் தங்கி இருந்த மடத்துக்கு கலிச்சிங்கன் மடம்னு பெயர் உண்டு. அதுல கல்வெட்டெல்லாம் கூட இருந்ததுன்னு சொல்றா. ரொம்ப பழைய மடம்னு சொல்றா. இதெல்லாம் ஆழ்வாருடைய அனுபவம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நின்று திரியும் பிறவியெல்லாம் நேர்வித்து ஒன்று திரியும் கொடுவினையார் என்று வெறுவிடையந்தைக்கே விழுமிய தொண்டு ஆனேன் திருவிடவெந்தைக்கே செறிந்து. சுவாமி, எனக்கு எத்தனையோ ஜென்மாக்கள்லாம் போயிடுத்து. அத்தனை ஜென்மாவிலும் நாம் பண்ண தீ வினைகள், கொடுமையான வினைகள்லாம் என்ன அப்படி தொடர்த்திண்டு விரட்டிண்டு வருது. துரத்தி விரட்டிண்டு வந்து என்ன வாட்டுறது. நான் பண்ண பாவங்களுக்கெல்லாம் எத்தனையோ அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுல இருந்து நான் கத்துண்ட பாடம் என்ன தெரியுமா? இத்தனை பிறவிகள் எடுத்தும் புத்தி வராம பெருமாளை ஆசிரியிக்காம எங்கெங்கயோ எதுலையோ புத்தி போய்தானே இத்தனை பாவம் பண்ணி இத்தனை ஜென்மாக்கள்ல அவஸ்தப்பட்டு இருக்கோம். ஆகையினால இனிமேல் மனசு எதுலையுமே போகக்கூடாது.
மனசெல்லாம் பெருமாள் திருவடிகளுக்கு போய் பெருமாள் திருவடியிலே அன்பு பூண வேணும், அன்பு பூண்டு சரணாகதி பண்ணி அவனுக்கு அடிமை பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுட்டேன். இத்தனை பட்டதுக்கு இது பாடம் எனக்கு. இதற்கு முன் நான் யார் யாருக்கோ ஏவல் பணியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மனுஷாளுக்கெல்லாம் ஜால்ரா போட்டுண்டு, மனுஷாளுக்கெல்லாம் காரியம் பண்ணிண்டு, மனுஷால சுவாமி தெய்வம்னு ஸ்தோத்திரம் பண்ணிண்டு, அவளுக்கெல்லாம் அடிமை வேலை பண்ணிட்டு வயத்தை வளர்த்துட்டு இருந்தேன். ஆகையினாலே நான் பண்ணிய ஏவல் குற்றேவல் ஆயிற்று, குற்றமுள்ள அடிமையாயிற்று. ஆனா யாருக்கு பண்ணணும் கைங்கரியம்? பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தானே பண்ண வேண்டும். அந்த ஞானம் இப்போதுதான் வந்தது. ஆகையினாலே நான் இனிமேல் பண்ணக்கூடிய அடிமையெல்லாம் பெருமாள் பிராட்டிக்கு மட்டும்தான். பண்ண வேண்டியவர்களுக்கு பண்ணக்கூடிய அடிமையானபடியினாலே குற்றமில்லாத அடிமையா, வடுவிலா அடிமையாகிவிட்டது. நம்மாழ்வார் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கை. நான் யாருக்கு கைங்கரியம் பண்ணுவேன் தெரியுமோ? அந்த மாதிரி திரு இடவெந்தைக்கே செறிந்து, திருவிடவந்தையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய லட்சுமி வராகனுக்கே, நித்திய கல்யாணனுக்கே என் கைங்கரியத்தை எல்லாம் பண்ணி அவனுக்கே அடிமையா வாழ போறேன் இந்த ஜென்மா முழுக்க. இதனால என்ன ஆகும் தெரியுமோ? என்ன பல ஜென்மங்களா தொடர்ந்து துரத்திண்டு வந்த என்னுடைய பாவம் எல்லாம் பயந்துண்டு ஓடுறது என் கண் முன்னாடி. இப்பவே வினைகால் உமக்கினி வேறோரிடம் தேட வேண்டும் அப்படின்னு நயனாராச்சாரியார் சொன்னது போல என்னுடைய பாவங்கள்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடுறது. ஆஹா, இந்த சுவாமி சரணாகதி பண்ணிவிட்டார், இவருடைய அத்தனை பாவங்களும் அழிஞ்சு போயிடுத்து, இனிமேல் இவர்கிட்ட வாலாட்டினோன்னா பெருமாள் நம்மளை சும்மா விட மாட்டாருன்னு நான் சரணாகத்தனா பிரபன்னனா ஆனதை பார்த்துட்டு தலதெறிக்க ஓடுறது என்னுடைய பாவங்கள்லாம். நீங்களும் அது போல இந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள்னு சாதிக்கிற விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம். கல்யாணாக்கியே விமானே சகல சுரனுதே பேதனாம் நாது புரியாம் திஷ்டன் கல்யாண தீர்த்தாஸ்ரயதல ருச்சிரே நித்ய கல்யாண நாமா மார்க்கண்டேய பிரசன்னோ வருணமபிமுகோ நித்ய கல்யாணகாரி ஸ்ரீமான் விஷ்ணுஷ்ச லக்ஷ்மீர் திசது ஜடிதினஹ கோமளா மங்களானி. கல்யாணாக்கிய விமானே, கல்யாண விமானம் என்கிற விமானத்தினுடைய நிழலிலே சகல சுரனுதே, எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுபவனாக. எல்லா தேவர்களும் எங்க வந்தா? பொதுவா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு கல்யாணம் ஆனாலே பாக்குறதுக்கு எல்லா தேவர்களும் வந்துருவா. திருத்தேவனார் தொகை மாதவனுக்கும் மாதவநாயகிக்கும் கல்யாணமானது சேவிக்கிறதுக்கு தேவர்கள்லாம் தொகையா வந்து தேவபிருந்த புஷ்கரணியிலே தீர்த்தமாடிந்து அந்த கல்யாணத்தை சேவிச்சது போல வந்துடுவா. இங்கேயோ 360 தாயார கல்யாணம் பண்ணிக்கிறான் பெருமாள். ஒரு வருஷம் டேராவே போட்டா தேவர்கள்லாம். ஒரு தேவன் இருக்கான் ஒரு தேவன் இல்லைன்னு சொல்றதுக்கே இல்ல, தேவர்கள்லாம் அங்கிருந்து அப்படியே பர்மனண்டா காலி பண்ணிட்டு வந்துட்டா ஒரு வருஷத்துக்கு. சகல சுரனுதே, எல்லா தேவர்களும் வந்து சேவிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் வைகுண்டத்துல இருக்கிற அத்தனை நித்திய சூரிகளும் வந்து சேவிச்சுட்டு இருக்கா. இப்படி கல்யாண விமான நிழலிலே எல்லா தேவர்களாலும் நித்திய சூரிகளாலும் சேவிக்கப்படுபவனாக இருக்கிறான் எம்பெருமான். ஊருக்கு என்ன பேர் தெரியுமோ? பேதனாம்னா. பேதனம் அப்படின்னா இடத்தல், பிளத்தல் அர்த்தம். பெருமாள் தன்னுடைய கொம்புகளை கொண்டு பூமியை இடந்தெடுத்தாரோ இல்லையோ, அதனால பேதனம் இடத்தல், இடந்தைன்னு ஊருக்கு பெயர். அதனாலே பேத நாம்நாத்து புரியாம், பேதபுரின்னு பெயர் இந்த ஊருக்கு. கிருஷ்ணன்னு கல்யாண தீர்த்தாஸ்ரய தல ருச்சிரே கல்யாண நாமா. இந்த கல்யாண விமான நிழலிலே திருவிடந்தைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே எல்லா தேவர்களாலும் சேவிக்கப்படுபவனாக கல்யாண தீர்த்தத்தினுடைய கரையிலே அழகாக நித்திய கல்யாண பெருமாள் என்கிற பெயரோட நின்று கொண்டு சேவை சாதிக்கிறான் பெருமாள். யாருக்காக வந்தான் பெருமாள்? மார்க்கண்டேய பிரசன்னோ, மார்க்கண்டேயனுக்கு சேவை கொடுப்பதற்காக. வருணம் அபிமுகோ, வருணனுக்கு சேவை கொடுப்பதற்காக. நித்திய கல்யாணகாரி, நித்தியம் கல்யாணம் பண்ணிக்கொண்டு காலவரிஷியினுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக. ஸ்ரீமான் விஷ்ணுஷ்ச லக்ஷ்மிஹி, பெருமாள் பிராட்டியோடு கூட வந்தானாம் இங்கே. அது என்ன வரச்ச வராக பெருமாளா தானே வந்தான். பிராட்டி எங்க என்ன மார்பிள இருக்காளோ இல்லையோ, நித்தியான பாயினியும் அப்படின்னு மார்பிள பெருமாளோடு இருந்துட்டு இருக்காளோ இல்லையோ, வரச்சையே பிராட்டியோட தான் வந்தான் பெருமாள், தனித்து வரல. திசத்து ஜடிதி நகா கோமலா மங்களானி, கோமலவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய அழகிய மனைவியோடு கூட இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் சீக்கிரமா எனக்கும் கூட மங்களத்தை கல்யாணத்தை அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். திருவிடந்தைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே கல்யாண விமான நிழலிலே எல்லா தேவர்களாலும் சேவிக்கப்படுபவனாக கல்யாண தீர்த்த கரையிலே நித்திய கல்யாண பெருமாள் என்கிற பெயரோடு கூட மார்க்கண்டேயன், வருணன், காலவரிஷியினுடைய பெண்கள் இவா எல்லோருக்கும் சேவை சாதித்துக் கொண்டு நித்திய கல்யாணம் பண்ணிக்கொண்டு
பிராட்டியோடு கூட தினமும் வசிக்கிற பெருமாள் அவன் எப்படி நித்தியம் மங்களத்திலே இருக்கிறானோ அந்த மாதிரி சேவிக்கிறவாளுக்கெல்லாம் கூட ரொம்ப சீக்கிரம் மங்களத்தை கொடுக்க வேண்டும் கோமலவள்ளி தாயாரோடு சேர்ந்துன்னு பிரார்த்திக்கிறேன். கல்யாணாக்கியே விமானே சகல சுரனுதே வேதநாம்னா து புர்யாம் திஷ்டன் கல்யாண தீர்த்தாஸ்ரயதல ருச்சிரே நித்ய கல்யாண நாமா மார்க்கண்டேய பிரசன்னோ வருணமபிமுகோ நித்ய கல்யாணகாரி श्रीमान् विष्णुश्च लक्ष्मीः दिशतु जटितिनः कोमला मङ्गलानि श्रीमते कोमलवल्ली नायिका समेत श्री नित्यकल्याण परब्रह्मणे नमः श्रीमते अखिलवल्ली नायिका समेत श्री लक्ष्मीवराह परब्रह्मणे नमः திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.